சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1, 2 வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி அல்லேலூயா. அதே துதியை நாமும் இந்த காலை வேளையில் துதிப்போமா, சொல்லுவோமா. நான் ஆராதிக்கிற கர்த்தரை போல பரிசுத்தவர் ஒருவரும் இல்லையே, உம்மையல்லாமல் வேறு ஒருவரும் இல்லையே. நீரே எங்களுடைய தேவன் ஆண்டவரே, நாங்கள் உம்மையே துதிக்கிறோம். நீரே எங்களுடைய தேவன், நாங்கள் உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனைப் போல கண்மலை ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. சுவாசிக்கிறோம் சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோமா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாடும். உம்மை போல உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும். மறுபடியும் பாடுவோமா. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. வல்லவர் ஒருவரும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. ஆமென். உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கிவிட்டீரே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கிவிட்டீரே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே.
நமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. சொல்லுமா, உம்மை போல வல்லவர் நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். ஆமென். உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. மறுபடியும் உம்மை போல உம்மை போல ஒருவரும் இல்லையே. ஆமென். உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. ரட்சிப்பினால் களி கூர்கின்ற உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. ஒருவரும் இல்லையே. போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. நான் ஆராதிக்கிற தேவனை போல வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. ஆமென். உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. எங்கள் தலையெல்லாம் மகிழ்கின்றது, வெட்கப்படுத்தாமல் எங்களை நடத்துகிறவரே உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, உம்மை போல கைகளை உயர்த்தி ஒருவரும் இல்லை என்று சொல்லுங்களேன். நான் ஆராதிக்கிற தேவனை போல இரட்சகர் வல்லவர் பரிசுத்தர், அவரே என்னுடைய கண்மலை. பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே.
செல்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூர்கின்றது. சேர்ந்து உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. ஆமென். உம்மை போல கண்மலை ஒருவரும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போமா. வசனம் சொல்லுகிறது, ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. ஒருவரும் இல்லையே. நாம் பாடின பாடல் போல ஒருவரும் இல்லை. உம்மை அல்லாமல் இரட்சகர் ஒருவரும் இல்லையே. ஆண்டவரே, எங்களை ரட்சிப்பவரே, எல்லா இக்கட்டான நேரங்களில் ரட்சித்து காப்பவரே, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, எல்லாவற்றையும் செய்து முடிப்பவரே, காரியத்தை வாய்க்க செய்கிறவரே, ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்ஷடாய் நாமத்தை உடையவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வோமா. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். இயேசையா ஸ்தோத்திரம். மறுபடியும் பாடுவோமா. இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். எங்களுக்காக ஜீவ பலியான இரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆமென். இயேசையா ஸ்தோத்திரம். இயேசையா வாய்களை திறந்த ஸ்தோத்திரத்தோடு, ஆண்டவரே, புகழ்ச்சியோடு உம்முடைய நாமத்தையே நாங்கள் கனப்படுத்துகிறோம். சகலத்தையும் பெற்றுக்கொள்கிறதற்கு நீர் பாத்திரர். ஆமென். உங்கள் கைகளெல்லாம் வானத்திற்கு நேராக. இயேசையா ஸ்தோத்திரம். நீர் செய்த சகல உபகாரங்களுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த
உமக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. வைத்துக் கொள்ளுவோம். வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தையை கொண்டு வருவோம். ஓசியா 14ஆம் அதிகாரம் 5-4 வசனங்களை வாசிக்கலாம். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன். நம்ம இன்னும் இதை தாண்ட முடியல. கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் பனியை போன்றவர். அல்லேலுயா. அவருடைய செட்டையின் நிழலில் நம்மை மறைத்து நமக்கு போதனை கொடுத்து ஆலோசனை கொடுத்து அவருடைய வழிகளிலே நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அப்படித்தானே? கர்த்தருக்கு மகிமையை கொடுப்போம். நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாக சிநேகிப்பேன். யாரையெல்லாம் கர்த்தர் மனப்பூர்வமாய் சிநேகிக்கிறாராம் அத்தனை பேரையுமே. அவருடைய பார்வையிலே இவங்க இல்லை அவங்க இல்லைன்றதே கிடையாது. கர்த்தர் தாம் உண்டாக்கின மனுபுத்திரர் அனைவர் மேலும் தம்முடைய சிநேகத்தை வைத்திருக்கிறார். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை சீஷர் என்று சொல்லுவதில்லை, சிநேகிதர் என்கிறேன். சிநேகிதரோடு நாம் பழகுகிறோம். நம்முடைய மனம் திறந்து சகல காரியங்களையும் பகிர்ந்து கொள்ளுவோம். நம்மளுக்கு பிடிக்காத ஆள்களை பற்றியும் சொல்லுவோம், பிடித்த நபர்களை பற்றியும் பகிர்ந்து கொள்ளுவோம். நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை நம்முடைய நண்பருக்கு அப்படியே உள்ளத்தை திறந்து காட்டுவோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை மனப்பூர்வமாக சிநேகிப்பேன். நம்முடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அவர் நாம் நடக்க வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிறார். நாம் எந்த பாதையிலே போக வேண்டும் ஆலோசனை கொடுக்கிறார். நமக்கு தீமை வரும் பொழுது அஞ்சா நெஞ்சனாக நம்மோடு கூட இருந்து தீமைக்கு எதிர்த்து நம்மை பாதுகாக்கிறார். அதுதானே சிநேகம். சகோதரன் எல்லா காலத்திலும் இருப்பான், ஆனால் சிநேகிதன் தான் இடுக்கன் வருகிற நாட்களிலே அவன் உதவுகிறவன். கர்த்தர் நம்மை சிநேகிக்கிறவர். இதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் யாருக்கெல்லாம் பனியை போன்றவர்? இருமனம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாத நாட்களிலே முழுமையாக கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிற அந்த ஒன்னஸ் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சிநேகிதர்களாகிய நம் மீது அவர் வைத்திருக்கிற வாஞ்சை, அவா, விருப்பம் என்று சொல்லலாம். இந்த இருமனம் பாவமா? சிலர் கேட்கிறார்கள். எப்படி வேண்டுமானாலும் இருந்து கொள்ளலாம் தானே, உலகத்திற்கு போனால் உலகத்திற்கு ஒத்தாற் போல வாழ வேண்டும் என்று தானே கூறுகிறார்கள். உலகத்திற்குள்ளே போனால் உலகத்திற்கு ஏற்றாற் போலவும், சபைக்குள்ளே வந்தால் ஆவிக்குரிய பிள்ளைகளைப் போலவும் காட்சி அளிப்பது தகுமா? வேதவசன வெளிச்சத்திலிருந்து நீங்களே அந்த பதிலை உணர்ந்து கொள்ளலாம். மற்றொருவர் நமக்கு சொல்லும் பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ளுவதில்லை. ஆனால் ஆவியானவர் நமக்கு போதனை கொடுக்கும் பொழுது நம்முடைய உள்ளம் அப்படியே ஏற்றுக்கொள்ளும். ஏனென்றால் அவர்தான் நம்முடைய சரியான நண்பர் என்று சொல்லலாம். அப்போ அவர் கொடுக்கிற ஆலோசனை, இருமனம் இஸ் அ சின், டபுள் மைண்டட், ஒரு பாவம். எப்படி பொய் சொல்லுவது பாவம் என்கிறோமோ, எப்படி விக்கிரகங்களை வழிபடுவது, விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு பிரியம் அல்ல என்கிறோமோ, அதே போன்றுதான் இந்த இருமனமும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். கர்த்தருக்கு பிரியமில்லை என்றால் அது அழுக்கு தானே, அசுசி தானே, தீட்டு தானே. அந்த தீட்டான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் பொழுது நம்முடைய இந்த பாதைகளிலே நாம் எப்படி போகிறோம்? நிலையற்ற தன்மையாக போகிறோம். இன்ஸ்டெபிலிட்டி. நிரந்தரமாய் கர்த்தரை பிரியப்படுத்துவதில்லை, நிரந்தரமாய் வேதத்தை வாசிப்பதிலே நம்முடைய கவனத்தை கொண்டு வருவதில்லை, நிரந்தரமாய் ஜெபிப்பதற்கு நம்முடைய இருதயத்தை திருப்புவது இல்லை.
என்னைக்கோ ஒரு நாள், ஏதோ ஒரு நாள் அதிலே நம்முடைய மனம் ரம்மியம் கொள்ளுகிறது, திருப்தி அடைகிறது. இதைத்தான் இருமனம் உள்ளவன் தன் வழிகளில், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் எப்படி இருக்கிறான்? நிலையற்றவனாகிறான். அவன் வாழ்க்கையில் அந்த ஸ்டெபிலிட்டி அவன் வாழ்விலே இல்லாமல் போய்விடுகிறது. அப்படி என்றால் அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம்தானே இருமனம் என்பது. இன்னுமாக வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் யாக்கோபு 4:8 வாசிக்கிறோம். அந்த பின்பகுதியை வாசிப்போம். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்கள்? பரிசுத்தமாக்குங்கள். அப்படி என்றால் இருமனம் என்பது அசுத்தம் என்பது தானே. வேதம் அப்படித்தானே மறைமுகமாக நமக்கு போதிக்கிறது. இருமனம் ஒரு அசுத்தத்திற்கு சமம். அசுத்தம் உள்ளவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை என்று வெளிப்படுத்தல் 21 கடைசி வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் தானே. இப்படியாக வேதாகமம் முழுவதிலும் நாம் ஆராய்ந்து பார்ப்போமேயானால் டபுள் மைண்டட் என்கிற காரியம் நம்முடைய வாழ்விலே நாம் நிலையற்றவர்களாக, ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால், அப்படி என்றால் நாம் சரியாக பயணிக்க முடியாது. சேறு ஒரு கால்களிலே அப்பிக்கொள்ளும், ஆற்று தண்ணீர் ஒரு போக்காக நம்மை இழுக்கும். நம்முடைய அந்த நடையிலே நிலையாய் நடப்பது கடினம். நாம் சரியாய் அதிலே நடக்கிறது கூடாத காரியம் வேதம் சொல்லுகிறது. அதனால தான் கர்த்தர் நமக்கு யாக்கோபு, இந்த வேதம் முழுவதிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இருமனதை குறித்து யாக்கோபு மாத்திரம்தான் பேசுகிறார். மற்ற பகுதிகளிலே இந்த இருமனம் என்கிற வார்த்தையை மறைமுகமாக பார்க்க முடிகிறது, டைரக்டாக நம்மால் பார்க்க முடிவதில்லை. இவர் கரெக்டாக சொல்கிறாரு. ஒரு பக்கம் சொல்கிறாரு, நீங்கள் நிலையற்றவர்கள் ஆகிறீங்க, அதனால் உங்கள் இருதயத்தை நீங்கள் தான் என்ன பண்ணுங்க? கிளென்ஸ் யுவர் ஹார்ட்ஸ். உங்களுடைய இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். ஏனென்றால் பரிசுத்தப்படுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது நாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். நம்ம நினைக்கிறோம் கர்த்தரை எப்படி கனம் பண்ணுவது? அவர் கனத்துக்கு உரியவர். நம்ம கனம் பண்ணவில்லை என்றாலும் அவர் கனத்திற்கு பாத்திரர். நம்ம சிலரெல்லாம் பார்த்து சொல்லுவோம், நீ சொல்லிட்டா நான் மாறிடுவேனா? அது மாதிரி தான் கர்த்தர் சொல்லுவார். நீ என்னை கனம் பண்ணலைன்னா நான் கோச்சிக்க போகிறது கிடையாது. நான் கனத்துக்கே உரியவர். என்னுடைய மொத்த உருவமும் கனத்திற்கு தகுதியானது, உரித்தானது, பாத்திரமானது. ஆனால் நாம் எப்படி கர்த்தரை கனம் பண்ணுகிறோம் என்றால் நம்முடைய இருதயத்தை நாம் பரிசுத்தத்தின் பாதையிலே கொண்டு செல்லும் பொழுது நம்மை அறியாமலேயே கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. நம்ம இருதயத்தை நாம் அவ்வப்பொழுது செக் பண்ணி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த இருதயம் எப்படிப்பட்டதாம்? பொல்லாங்குள்ளது, நிலையற்ற ஒரு இருதயம். இந்த இருதயத்தில் யாராவது ஒருத்தர் தான் வாசம் பண்ண வேண்டும். அதை குறித்து நாம் தியானித்தோம். தாகோன் இருக்கிற இடத்துல தேவனுடைய பெட்டியை வைக்கலாம். ஆனால் தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்துல தாகோன்னால் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. கை, கால், தலை எல்லாம் பிரேக் ஆகிடும். அது தாகோனுடைய வீழ்ச்சி, அது அவனுடைய யதார்த்தமான நிலைமை. ஆனால் உடன்படிக்கை பெட்டியாகிய தேவ பிரசன்னமாகிய சர்வ வல்லவருடைய அந்த சமூகத்திற்குள்ளே எந்த அழுக்கும் நிற்க முடியாது, சுட்டெரிக்கப்பட்டு விடும். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ உன் இருதயத்தை சுத்தம் பண்ணும் பொழுது என்னை கனம் பண்ணுகிறாய். ஏனென்றால் நான் பரிசுத்தர். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல உங்கள் கிரியைகளும் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி வேணுமானாலும் இருக்கலாம், அப்படி சொல்லலை, இப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த பரிசுத்த வேத மார்க்கத்திற்குள்ளாக நாம் வந்துவிட்டோமானால் இது என்ன சொல்லுதோ அதைத்தான் நாம் கேட்க வேண்டுமே தவிர நாம் சொல்லுவதை கர்த்தர் கேட்க வேண்டும் என்று நாம் நினைப்போமானால் நாம் இருமனமுள்ளவர்கள் என்பதை நாமே அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் நேற்று மாறாதவர், இன்று மாறாதவர், நாளையும் மாற மாட்டார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று மல்கியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகிறார்.
அவர் மாறாததுனால தான் நீங்களும் நானும் நிர்மூலமாகாமல் இன்று ஆலயத்திலே வந்து அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்க அவருடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அந்த பொக்கிஷத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு பொக்கிஷம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல. அநேக பட்டணங்களிலே, அநேக தேசங்களிலே யுத்தங்களின் செய்திகள், பட்டினி, சாவுகள், பஞ்சங்கள். அவங்க எப்படிங்க கர்த்தரை ஆராதிக்க முடியும்? சொல்லுவாங்க, ஃபார்மாலிட்டிக்கு ஒரு தோத்திரம் போடுவாங்க. அந்த தோத்திரம் போடக்கூட என் சரீரத்தில் பலன் இல்லையே, அப்படித்தான் அவர்கள் உள்ளம் ஏங்கும். ஆனால் நீங்களும் நானும் 3 வேளைக்கு பதிலாக 5 வேளை ஃபுல் கட்டிட்டு தான் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறோம்? அமர்ந்திருக்கிறோம். அப்படி என்றால் இது நமக்கு ஒரு பொக்கிஷத்திற்கு சமானம் தானே. எத்தனை பேர் அதை ஆவியிலே உணர்கிறீர்கள் என்று தெரியவில்லை. நமக்கு இப்படிப்பட்ட பாக்கியமான தருணங்களை கர்த்தர் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார் என்றால் உங்கள் மேலேயும் என் மேலேயும் வைத்திருக்கிற பாசத்தின் எல்லை அதுக்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்முடைய இருதயத்திலே நாம் பரிசுத்தப்படுத்துவோமே ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுகிறோம். கர்த்தரை கனம் பண்ண நம்முடைய வழிகளிலே நாம் எப்படியாக மாற ஆரம்பிக்கிறோம் என்றால் நிலையாக நடக்க ஆரம்பிக்கிறோம், ஸ்டேபிளாக போக முடிகிறது. அநேகருக்கு அந்த ஆதங்கம் உண்டு தானே, நான் கர்த்தருக்குள்ள நிலையற்றவராய்தான் வாழ்கிறேன். உலகத்துக்குள்ளே போயிட்டா உலகத்தின் அசுத்தங்கள் என் இடத்திலே ஒட்டி கொள்ளுகின்றன. கர்த்தருடத்திலே வரும் பொழுது இந்த அசுத்தங்கள் என்னை பார்த்து பரிகாசம் செய்கின்றன. அதனால் நான் அமைதியை இழந்தவராக, நிம்மதியை தொலைத்தவராக, சந்தோஷத்தை காணாமல் விட்டுவிட்டேனே. அந்த வேதனை ஒரு சில தேவ பிள்ளைகளுக்குள்ளே, ஏன் அநேகருக்குள்ளும் இருக்கிறது தானே. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை நீங்கள் என்ன பண்ணுங்க? பரிசுத்தமாக்குங்கள். நாம் தான் அதை செய்ய வேண்டும். அவருடைய இரத்தம் நம்மை சுத்திகரிக்கும். அதே வேதம் தான் சொல்லுது, அதே ஆவியானவர் தான் சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள், பரிசுத்தம் ஆக்குங்கள். சோறு ஆக்கணும். அது யார் வேலை? அடுத்த வீட்டுக்காரங்களா நம்ம வீட்டில் வந்து சோறு ஆக்குவாங்க? நம்ம தான் ஆக்கணும், ஆக்க வேண்டும். பரிசுத்தம் ஆக்குங்கள். நம்முடைய இருதயத்தை நாம் தான் பரிசுத்தத்தின் பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும். அப்படி என்றால் இந்த இருமனதை நாம் எப்படி தவிர்க்க முடியும்? வெரி சிம்பிள். வேதம் நமக்கு எளிய ஆலோசனையை கொடுக்கிறது. ஆவிக்குரிய சேனல்ஸ் நிறையா இருக்குது. எப்படி நீங்கள் யூடியூப்பை திறந்து நிறைய சேனலுக்குள்ளே போகிறீர்களோ, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னா அது, அப்படியே நகர்த்தி கொண்டே போகிறோம் தானே. எது எனக்கு பிடிக்குதோ அதிலே பல மணி நேரங்கள் செலவிடுகிறேன். ஆவிக்குரிய காரியங்களிலும் நமக்கென்று தேவன் சில சேனல்ஸை வைத்திருக்கிறார். பைபிள் ரீடிங் ஒரு சேனல், ஜெபம் ஒரு சேனல், ஆவிக்குரிய பிள்ளைகளோடு வைத்திருக்கிற ஐக்கியம் அதுவும் ஒரு சேனல். நீங்கள் உலகத்தோடு பழகி பாருங்க, உலகத்தின் அழுக்குகள், அசுத்தங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒட்டிக்கொள்ளும். அந்த அசுத்தம் வந்து நான் ஒட்டிக்கிடவா கேட்காது. இங்கே வந்துட்டேன், நீ என் ஆள், தூசிக்குள்ளே வந்துட்டேன், நான் வந்து ஒட்டிக்கிறேன்னு சொல்லி உலகத்தின் அசுத்தங்கள் நம்மை ஒட்டி கொள்ளும். அதே நேரம் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளோட பழகி பாருங்க, உங்களுக்குள்ளேயே ஐயோ இவங்க இப்படி இருக்கிறாங்க, நம்ம இப்படி இல்லையே, நம்மிடத்தில் எது இல்லை என்பதை நாம் உணர்வதற்குத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளோடு நீங்கள் வைத்திருக்கிற ஐக்கியம் எப்படிப்பட்டது. நம்ம இங்கே தான் இப்போ பார்க்கறது தான், அடுத்த சண்டே தான் நம்ம திருமுகங்களை பார்க்க முடியும். இப்போ போகிறவங்க தான் உலகத்தோடு மாம்சத்தோடு பிணைந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நேரம் இல்லை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், இருமனம் உன் வாழ்க்கையிலே இருக்குதா என்பதை, அது ஒரு சீர்கேடு. அதை தான் 4வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் சீர்கேட்டை நான் என்ன செய்வேன்? குணமாக்குவேன். சீர்கேடு என்பது ஏதோ ஒன்று அப்படி இல்லை. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அந்த அழுக்கு, சீர்கேடு, அது ஒரு வியாதி என்று ஒரு வேதாகம பண்டிதர் சொல்லுகிறார். ஆவிக்குரிய வியாதி. சரீரப்பிரகாரமாக நமக்கு பல வியாதிகள் பெயர்கள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்கிறது. இது இந்த சிம்டம் வந்தால் இந்த வியாதி அது வரப்போகுது. நாமளே கெஸ் பண்ணி சொல்லுவோம், எனக்கு இப்படி பாதிப்பு ஆகுது, எனக்கு அந்த வேதனைகளை நான் உணர்கிறேன். அது எப்படி நிஜமோ அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில சிம்டம்ஸ், சில ஐடென்டிஃபிகேஷன்ஸ்
அறிகுறிகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது, நிஜம்தானே? அந்த அறிகுறிகள் எதை சுட்டி காட்டுகிறது என்றால் நாம் இருமனம் உள்ளவர்கள் என்பதை சுட்டி காட்டுகிறது. 1 ராஜாக்கள் 18:21 நாம் வாசிக்கிறோம், நீங்கள் இருமனம் உள்ளவர்களாக எந்த மட்டும், 2 நினைவுள்ளவர்களாக எந்த மட்டும் எப்படி திரிவீர்கள்? குந்தி குந்தி நடப்பீர்கள். நிலையற்ற ஒரு நடக்கை, சரியாய் நடக்க முடியலை, நடக்கிறேன் ஆனால் நிலையற்ற தன்மையோடு நடக்கிறேன். அப்படி என்றால் நாம் அந்த ஓட்டத்திலே ஓடி எப்படி அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளுவது? நம்முடைய ஓட்டத்திலே அங்கே சீர் காணப்படாதே, ஸ்டெபிலிட்டி காணப்படாதே. எந்த மட்டுக்கும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். ஒன்று கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் தாகோன் தான் எங்களுக்கு வேணும், அப்படியா போயிடுங்கன்றார். அது ஆண்டவர் நமக்கு சித்த சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த சாய்ஸை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். நாம் எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம்? எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது அல்ல கர்த்தருடைய மார்க்கம். இப்படித்தான் வாழ வேண்டும். 2 ராஜாக்கள் 17:33 நம்முடைய அந்த இருமனதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அந்நிய தேவர்களையும் சேவிக்கிறாங்க, கர்த்தருக்கு பயந்தும் சேவிக்கிறாங்க. இதுதாங்க இருமனம். கர்த்தருக்கும் பயப்படுகிறோம், உள்ள வந்தா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருப்பது போல நம்மை காண்பித்து கொள்ளுகிறோம். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். உபதியா தான் சொல்லுவாரா? யோசேப்பு தான் சொல்லுவாரா? பேதுரு தான் சொல்லுவாரா? பவுல் தான் சொல்லுவாரா? நானும் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். இங்கே இதை விட்டு கடந்து வெளியே போவோமானால் நமக்குன்னு சில முறைமை வைத்திருக்கிறோம். அந்த முறைமையின் படிதான் நாம் என்ன செய்கிறோம்? நமக்குன்னு சில தேவர்களை வைத்திருக்கிறோம். ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒவ்வொரு தேவர்கள் உண்டு தானே. நான் இப்படி தான் இருப்பேன், அப்படியெல்லாம் என்னால் முடியாது. வீடுகளிலே அந்த குரல் தானே எக்கோ அடிக்கிறது. இப்படித்தான் நான் இருப்பேன். என்ன பண்ணுவேன்? எனக்குன்னு ஒரு தேவர்கள் இருக்கிறாங்க, எனக்குன்னு ஒரு முறைமை இருக்கு. அதன்படி தான் என்னுடைய தேவர்களை நான் சேவிப்பேன். இதை தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் வந்தால் கர்த்தருக்கு பயப்படுவது போல காண்பித்து கொள்ளுகிறாய். வெளியே சென்று விட்டால் உனக்கென்று சில முறைமைகளை வைத்திருக்கிறாய், சில தேவர்களை உன் இருதயத்திலே தக்க வைத்து கொண்டிருக்கிறாய். அவர்களை தான் நீ சேவிக்கிறாய். இந்த இருமனம் நம்முடைய வாழ்விலே காணப்படும் என்றால் அநேக நன்மைகளை நாம் இழக்க முடியும். ஒரே வார்த்தையில் சொல்லுவதானால் கர்த்தர் நமக்கு பனியை போல இருக்க முடியாது. அவர் எனக்கு பனியை போல இருக்க வேண்டும் என்றால் என் சீர்கேடை அவர் குணமாக்கணும். ஆண்டவரே, என் சீர்கேடை நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். இந்த சீர்கேட்டை நீங்கள் என்ன பண்ணுங்க? குணமாக்குங்க. என்னை சிநேகியுங்க ஆண்டவரே. என் மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த கோபம் நீங்கட்டும் ஆண்டவரே. இப்போ சொல்லுவார், நான் உனக்கு பனியை போல இருப்பேன். இந்த இருமனதினுடைய ஐடிஸ் நமக்குன்னு இப்போ வேலை ஸ்தலங்களிலே நாம் எந்த இடத்துல பணிபுரிகிறோமோ, அது பள்ளியிலே படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும், வேலை செய்கிறவர்களாக இருக்கட்டும், அவரவருக்கு என்ன செய்கிறார்கள்? ஒரு ஐடி கொடுக்கிறார். வேதத்திலும் இந்த இருமனதிற்கு சில ஐடிக்களை நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். ஆண்டவரை விட்டு வேறு ஒரு காரியத்தையோ வேறு ஒரு நபரையோ நேசிப்போம் என்றால் அது ஒரு ஐடி. நான் ஆண்டவருக்கு பயப்படவில்லை, இருமனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அன்காட்லி அசோசியேஷன், கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தர் சம்பந்தப்படாத, கர்த்தர் ஐக்கியப்படாத காரியங்களிலே, நபர்களிலே என்னுடைய ஐக்கியத்தை, என்னுடைய அந்த சிநேகத்தை நான் வைத்து கொள்ளுவேன் என்றால் என்னிடத்தில் என்ன உண்டு? இருமனம் உண்டு. 2 கொரிந்தியர் 11 2-3 வசனங்களை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:2-3 பாருங்க. அழகா பவுல் சொல்லுகிறார், நான் உங்களை சபையை சொல்லுகிறார், மந்தையை கற்புள்ள கன்னிகைகளாக இல்லை. ஒரு மணவாளனுக்கு ஒரே ஒரு மணவாட்டி தான், ஒருவனுக்கு ஒருத்தி தான். அப்போ அந்த மணவாளனுக்கு மணவாட்டியாகிய சபையை எப்படி கொடுக்கிறார், நியமிக்கிறார்? அங்கே ஒரு நிச்சயம் ஏற்படுகிறது.
எப்படியாம்? கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. அப்போ நாம் இந்த புருஷனை தவிர வேறு ஒரு புருஷர்களாகிய தேவர்களை ஆராதிப்போம், பூஜிப்போம், சேவிப்போம் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாமே அறிந்து கொள்ள முடியும். ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் பவுல் தொடர்ந்து சொல்றாரு, சபைக்காக நான் கவலை கொண்டிருக்கிறேன், சபைக்காக நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இந்த வைராக்கியம் அமர்ந்திருக்கிற என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மிலே யாரிடம் உண்டு? கர்த்தர் ஆவலுடன் பார்க்கிறார். தேவ வைராக்கியம் வேற, உலக பிரகாரமான வைராக்கியம் வேறு. நன்மையான காரியங்களிலே நாம் வைராக்கியம் கொண்டிருப்போமானால் அது நல்லது என்று வேதம் கூறுகிறது. பாருங்க, தொடர்ந்து சொல்லுகிறார், ஆகிலும் நான் இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், சபையை ஒரே புருஷனுக்கு நியமிக்க நான் நியமித்திருக்கிறேன். ஆனா அங்க ஒரு ஆள் எப்படி வருகிறது? தன்னுடைய தந்திரத்தினாலே. இன்று சபை ஏன் இருமனம் காணப்படுகிறது? அதனுடைய அறிகுறி பார்ப்போம் என்றால், சாத்தானுடைய தந்திரத்திற்கு நாம் வசப்பட்டு விடுகிறோம், அடிமையாகி விடுகிறோம். இது நல்லா இருக்குல்ல, அப்படியே சத்துரு நம்மை முழுங்க ஆரம்பித்து விடுகிறான். பாருங்க, தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை, அப்ப சாத்தானுடைய தந்திரம் இருக்குமானால் அது கண்டிப்பாக சபையை என்ன பண்ணுமாம்? வஞ்சித்து விடும். எப்படி வஞ்சிக்கும்? நம்மை கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலக செய்துவிடும். அதுதான் உண்மை. எப்படி வஞ்சிக்கும்? அவன் எப்படியாக தந்திரமாய் வருகிறான்? கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து நம்முடைய மனது விலக, அது போதும் அவனுக்கு. நம்மில எத்தனை பேருடைய மனது உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிறது? அப்படின்னா நம்முடைய அந்த ஆக்டிவிட்டீஸில் மாறுதல் தெரிந்துவிடும். கர்த்தருக்காக நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், இது எனக்கு முக்கியம் அல்ல, இதுதான் எனக்கு முக்கியம் என்று சிலுவை நாதரை, கர்த்தருடைய வார்த்தையை, வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற 66 ஆலோசகர்களை நாம் சிநேகம் கொள்ள முடியும். அவர்கள் நம்ம என்ன செய்வார்கள்? சாத்தானுடைய தந்திரத்திற்கு நம்முடைய மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகாதபடி பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளுவார்கள். நாம் யாருக்கு கீழ்ப்படுகிறோம்? நம்மை அறியாமலேயே அன்காட்லி அசோசியேஷன் என்ன சொல்லுதோ, ஆண்டவர் அல்லாத ஒரு சமுதாயம் இருக்கத்தானே செய்கிறது. அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படுகிறோம். கேட்டால் சொல்லுவோம், அவங்க எனக்கு பாஸ், அவங்க எனக்கு மேல் அதிகாரி, அவங்களால தான் எனக்கு இந்த ஃபேவர் கிடைக்குது. அப்போ கர்த்தர் அந்த ஃபேவரை கொடுக்க கையால் ஆகாதவர் என்று மறைமுகமாக தானே சொல்லுகிறோம். அப்படி என்றால் கர்த்தர் என்னுடைய பாஸ் அல்ல என்று தானே மறைமுகமாக சொல்லுகிறோம். கர்த்தர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, சபையை நான் நியமித்திருக்கிறேன்ப்பா, ஒரே புருஷன் கிறிஸ்து, அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவுக்கு நான் நியமித்திருக்கிறேன். அதனால எனக்குள்ள அந்த கவலை இருக்கிறது. அந்த உண்மையிலிருந்து சபை விலகி போய்விடுமோ? தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன், சபை கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகி போய்விடுமோ? நமக்கு இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த பயம் இருக்கிறது? அவர் பவுல் சொல்றாரு, பயந்திருக்கிறேன். பயம் என்றால் தேவையில்லாத நடுக்கம் அல்ல. சாத்தான் எந்த நேரத்திலும், சாத்தான் இயேசுவை விட வலிமை இழந்தவன், குன்றியவன். அங்கே அவனுடைய டாக்டிக்ஸ் ஒர்க் ஆகாது. ஆனால் நம்மை விட அவன் பலவான். அப்போ வேதம் சொல்லுகிறது, பலவானுடைய காரியங்களை, அரண்களை நீ முந்தி என்ன பண்ண வேண்டும்? கட்ட வேண்டும். எப்படி கட்டுவது? உங்க இருதயத்தை பரிசுத்தத்தின் பாதையிலே கொண்டு செல்லுவீர்கள், ஆனால் சாத்தானுடைய அரண்கள் நிர்மூலமாக்கப்படும். நமக்கு கர்த்தர் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் ஆயுதம் தரித்திருக்கிற பலவான் பலவீனனை மேற்கொள்ளுவான். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை.
நம்மிலே எத்தனை பேர் ஆயுதம் தரித்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஆயுதமற்ற நிராயுதபாணிகளாக தான் அமர்ந்திருக்கிறோம். அதுதானே நிஜம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை பற்றிய உண்மை இருக்குதான்ற சந்தேகம் எழுகிறது. அதை விட்டு நம்ம கடந்து போய் பல நாட்கள் ஆகிவிட்டது. நமக்கு அது தப்பு இல்லைன்ற லெவலுக்கு போய்விட்டோம். ஒரு பொய்யை 10 தடவை சொன்னால் அது உண்மைன்ற மாதிரி ஆகிவிடும் தானே. அதுக்காக பொய் உண்மை ஆகிவிடுமா? ஆகாது. பொய் தான், உண்மை தான். கர்த்தரை திவ்ய உண்மை சூழ்ந்திருக்கிறது போல நம் ஒவ்வொருவரையும், நம்முடைய உள்ளங்களையும் உண்மை என்ன செய்திருக்க வேண்டும்? சூழ்ந்திருக்க வேண்டும். எல்லா காரியத்திலையும் உண்மை. நம்ம அதை கேட்கும்போது தான் பரவசப்படுகிறோம். நான் இனிமேல் உண்மையாக இருப்பேன். இதை விட்டு வெளியே செல்வோமானால் பறவை அதை பட்சித்து போட்டுவிடும். நாம் ஜாலியாகிடும். திரும்பவும் பழைய லெவலுக்குள்ளாக, பழைய மந்தத்திற்குள்ளாக தள்ளப்படுகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. நாம் எப்படியாக கர்த்தருக்குள்ளாக நாம் தொடர்ந்து நம்மை கொண்டு செல்ல வேண்டும். அடுத்த ஒரு ஐடியை பார்த்தோம். வேர்ட்லினஸ். உலகப்பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் உலகத்திலே சபையை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் சபைக்குள்ளே உலகம் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. ஆனால் இன்னைக்கு உலகம்தானே சபைக்குள்ளே பார்க்கிறோம். வெளியில் இருக்கிற மக்கள் கூட கொஞ்சம் பயப்படுவாங்க. இங்கே இருக்கிறவங்க பயம் இல்லாமல் உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை தானே பார்க்கிறோம். இது ஒரு வியாதி, அறிகுறி, இருமனதின் அறிகுறி. எனக்கு இருமனை இருக்கு, நான் எப்படி தெரிந்து கொள்வது? நீங்கள் உலகத்தை நேசிப்பீர்களானால் தேவனுக்கு விரோதமான பகை இங்கே வந்துவிட்டு இதிலே நான் சரணடைகிறேன் என்று பிறகு நான் உலகத்தினுடைய சாயல் என்னிடத்திலே காணப்படாதபடிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை காத்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்ம மாறி விடுகிறோம் தானே. அது நல்லா இருக்குங்க, அது பார்த்தனா அப்படி தான் ஏவாள் அக்காவும் சொன்னாங்க. அது பார்த்தனா அந்த பழம் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லதுன்ட்டு சாப்பிட்டுட்டேன். கர்த்தர் சொல்லுகிறாரு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான யாராவது ஒருத்தர் தான் நம்முடைய அந்த சிநேகத்திற்குள்ளே வைக்க முடியும். ஒன்று உலகம் அல்லது கர்த்தர். அதை தான் 2 கொரிந்தியர் 6:14-18 வரைக்கும் நீங்கள் எத்தனை பேர் இந்த நாட்களிலே தியானித்தீர்கள் என்று தெரியவில்லை. நம்முடைய சம்பந்தம் யாரோடு இருக்கிறது? சம்பந்தம் என்றால் திருமண உறவைத்தான் நம் சம்பந்தம் என்று எடுத்துக்கொள்ளுகிறோம். அப்போ தான் அந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம், சம்பந்தி அம்மா. அதுக்கு முன்னால் சம்பந்தமே இல்லைன்னு காமிச்சுக்கிறோம். இவங்களோட எனக்கு சம்பந்தம் இல்லை. இந்த திருமண உறவிற்கு பிறகுதான் இவர்கள் எனக்கு சம்பந்தமாகி விட்டார்கள். அப்படி அல்ல கிறிஸ்துவோடு கொண்டிருக்கிற உறவு. தேவனுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? ஆமான்ற வார்த்தை கூட இல்லை. நாம் என்ன பண்ணுகிறோம்? பேலியாளின் அத்தனை காரியங்களையும் தரித்து கொள்ளுகிறோம். கிறிஸ்துவின் சமூகத்திலே அமருகிறோம். இசைவே இல்லையேப்பா. இதுதான் இருமனதின் அறிகுறி. இந்த அன்காட்லினஸ் இஸ் டார்க்னஸ் என்று என்டியூரிங் வேர்டு என்று சொல்லுகிற ஒரு வேதாகமத்திலே அழகாக அந்த ஆசான் கூறுகிறார். உன் வாழ்க்கையில் அன்காட்லினஸ் இருக்குதா? அவபக்தி இருக்குதா? கர்த்தரை நேசிக்கிற நேசம் இல்லையா? நீ இருளின் பாதையிலே போய்கொண்டு இருக்கிறாய். அப்போது ஸ்டேபிளாக போகலைன்னு சொன்னால் இன்ஸ்டெபிலிட்டி மீன்ஸ் அன்காட்லினஸ் சொல்லலாம் தானே. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணுகிறோம்? தேவன் அல்லாதவர்களோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம். அப்படின்னா அவங்களோட பழகக்கூடாதா? உலகத்துக்குள்ளே தானே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஊரோடு ஒத்து வாழ். உங்களுக்கு தெரியாதா? இயேசுவுக்கு தெரியாதா? தெரிந்திருக்கிற இயேசு தான் இங்கே சொல்லுகிறார். அவர் அனைத்தையும் அறிந்தவர். அவர் அறியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஊரோடு ஒத்து வாழுன்னா என்ன அர்த்தம்? சாக்கடையோடு நீ பிறண்டு ஜீவிப்பியா? சொல்லுவாங்க, சாதாரண வார்த்தையில் சொல்லுவாங்க, சாணி சட்டிக்கும் சருவ சட்டிக்கும் வித்தியாசம் இருக்கணும்ல. நீ சருவ சட்டியா சாணி சட்டியா? நீயே தெரிந்து கொள். இல்லைங்க, சாணி சட்டியாவே நான் ஆட்டு மாடு கொட்டிலில் இருந்துக்கிறேங்க. இல்லைப்பா, தேவன் அதற்கு உன்னை அழைக்கவில்லை. நீ பிரகாசிக்க வேண்டும், எரிந்து
கர்த்தருக்காக வாழ வேண்டும், சாரமுள்ள உப்பாக விளங்க வேண்டும், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு உன் மூலமாக வெளிச்சம் போக வேண்டும். அதற்குத்தான் கர்த்தர் உன்னை உலகத்திற்குள்ளே அனுப்புகிறார். நீ இன்னும் உலகத்துக்குள்ளே போய்கிட்டு நான் ஒத்து வாழ்கிறேன்னு சொல்லி இருட்டை சுதந்திரிக்கிறாயே. உன்னிலே வெளிச்சம் இருந்தால்தானே உன்னுடைய வெளிச்சம் அவர்களுக்கு தெரியும். நம்முடைய வெளிச்சம் உலகத்திற்கு நாம் காட்டுகிறோமா? இல்லைங்க உங்களை மாதிரி நானும் இருளிலே தான் வாழ்கிறேன் அப்படி நம்மை காண்பிக்கிறோமா? அப்படி இருளிலே நம்மை காண்பிப்போம் என்று சொல்லுகிறவர்களாக இருந்தால் இருமனம் என்கிட்ட இருக்கு. நான் இருட்டில் போகிறேன்பா, வெளிச்சம் எனக்கு பிடிக்காது, கண்ணு கூசுது, கண்ணை மூடிக்கிடுவேன், கண்ணை குத்தும். வெளிச்சம் நமக்கு தேவைதானே. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு வெளிச்சம். நான் இருட்டிலே போகும்போது கர்த்தர் எனக்கு வெளிச்சமாவார். மீகா சொல்லுகிறான், நீ இருளின் பாதையிலே நடக்கிறாயா, பயப்படாத, கர்த்தர் உனக்கு வெளிச்சமாக இருப்பார். உலக மக்கள் சொல்ல முடியுமா? பாகால்கள் சொல்ல முடியுமா? தாகோன்கள் சொல்ல முடியுமா? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு வெளிச்சமாக இருப்பேன். அப்போ அந்த வெளிச்சத்தை சுதந்தரிப்பதற்கு நமக்கு ஒரு திராணி வேண்டும் என்றால் அதுக்கு பெயர் தான் ஒன்னஸ். இருமனம் நம்மை விட்டு தொலைந்து போகட்டும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இது ஒரு சிலர் புதிய முகங்களாக இருக்கிறதுனால நான் இதை ரீகலெக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன். தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம போகலாம். பாருங்க, டிஸ்ஒபீடியன்ஸ். நம்ம சாதாரணமாக கீழ்ப்படியாமை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கெல்லாம் நான் கேட்கணும், இல்லைன்னா கீழ்ப்படியாமை. அந்த லெவலிலே தான் நாம் நம்மை வைத்து கொள்ளுகிறோம். இந்த டிஸ்ஒபீடியன்ஸ், இந்த கீழ்ப்படியாமை நம்முடைய வாழ்விலே இருக்குமானால் உங்கள் ஆவிக்குரிய பயணத்திலே தடம் புரளுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தானாகவே நீங்கள் பாதையை விட்டு என்ன செய்து விடுவீர்கள்? கீழே இறங்கி விடுவீர்கள். தானாகவே ஹேபிச்சுவலாக நேச்சுரலாக நடக்கிற ஒரு காரியம். நீங்களே பாதையை விட்டு தடம் புரண்டு விடுவீர்கள். நீங்களே பாதையை விட்டு மாறி போய் விடுவீர்கள். அப்படி மாற வேண்டாம் என்று விருப்பம் உள்ளவர்கள் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு என்னை படைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு முக்கியம். நம்முடைய அந்த லைஃப் ஜேர்னிலே பரலோகத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் தானே. இந்த பயணத்திலே நமக்கு என்ன தேவை என்றால் கர்த்தர் சொல்லுகிற ஏன் இந்த கீழ்ப்படிதலை குறித்து வேதம் இவ்வளவு அக்கறையாக சொல்லுகிறது? இந்த கீழ்ப்படிதல் தான் நம்மை ஸ்டெபிலிட்டிக்குள்ளாக தக்க வைக்கிறது. அதனால தான் வேதத்திலே திரும்ப திரும்ப கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார் கீழ்ப்படிதல் அவசியம். நான் ஸ்டேபிளாக போகிறதுக்கு எனக்கு கர்த்தருக்கு நான் கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல் முக்கிய காரணியாக அது பங்கு பெறுகிறது. அப்படி மாற்றி சொல்லுவோம் என்றால், நான் இன்ஸ்டெபிளாக போய்கொண்டிருக்கிறேன் என்றால் நான் கர்த்தருக்கு என்ன செய்யவில்லை? கீழ்ப்படியவில்லை. அவர் கிடக்கிறாரு. இன்னைக்கு நம்ம அப்படிதானே சொல்லுகிறோம். கர்த்தர் நேராக வந்தால் நம்மக்கிட்ட பேசுகிறார். அவருடைய பிள்ளைகளை கொண்டுதானே நம்மோடு இடைபடுகிறார். தீர்க்கதரிசிகளை கொண்டுதானே நம்மோடு பேசுகிறார். அப்போஸ்தலர்களை கொண்டு, மேய்ப்பர்களை கொண்டு, போதகர்களை கொண்டுதானே அவருடைய வார்த்தையின் ஆழத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார். அப்படி என்றால் நாம் கீழ்ப்படிய வேண்டுவது எத்தனை அவசியம்? மத்தேயு 11:29 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் என்கிட்ட வந்து என்ன பண்ணுங்க? கற்றுக்கொள்ளுங்கள். நான் சாந்தமும், நான் எப்படிப்பட்டவர் தம்மை குறித்த அந்த அறிமுகத்தை சொல்லுகிறார். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அவரை பற்றிய அந்த அறிமுகத்தை கொடுத்த பிறகு சொல்றாரு, வாங்க. சங்கீதம் 34:12 நீங்க பார்ப்பீர்களானால், வந்து என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கே வருகிறது? கீழ்ப்படியும் பொழுது வருகிறது. இந்த கீழ்ப்படிதல் நம்மை ஸ்டேபிளாக நிலையான வழியிலே ஒரு மனதோடு, இருமனம் அல்ல, ஒரு மனதோடு கர்த்தருடைய பாதையிலே நம்மை கொண்டு செல்லுகிறது. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எங்கிட்ட வாங்க, கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ நமக்கு டீச்சர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. அது கூட சொல்ல முடியலையா? அல்லேலியாவாது சொல்லிடுவோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய டீச்சர். அப்படி என்றால் அவரிடத்திலே நாம்
கற்றுக்கொள்ளதான் வேண்டுமே தவிர அவருக்கு கற்பிக்க கூடாது. நம்ம அநேக நேரம் நம்மை அறியாமலே கர்த்தருக்கு போதனை கொடுக்கிறோம். அது அப்படி இல்லை ஆண்டவரே, அது இப்படி ஆண்டவர் கதை சொல்லும். கதை சொல்லுவது கர்த்தர் அங்கே இருக்க மாட்டார். எப்போ எனக்கு தான் தெரியுமேப்பா ஆண்டவரே, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், அவங்களுக்கு இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்கன்றது அவங்க சொல்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கு தெரியுமே. நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். நீ ஏன் என்னை போர் அடிக்கிற? நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஜெபிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை போர் அடிக்கிறன்ற. நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கர்த்தருக்கு கீழ்ப்படிய அவரிடத்தில் கற்றுக்கொள்ள நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதையும் கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய வசனங்களை நினைப்பூட்டுகிறார். அவர் ஆச்சரியமானவர் ஆலோசனையில். நீங்கள் குழப்பமாக இருக்கும் பொழுது, குழம்பி போயிருக்கிறேன், தடுமாறி போயிருக்கிறேன், என்ன செய்யறதுன்னு தெரியல, ஒருவேளை அந்த சூழ்நிலையிலே காணப்படுவீர்கள் என்றால் ஆண்டவர் நமக்கு பெஸ்ட் கவுன்சிலர், ஏற்ற ஆலோசகர். அவர் கொடுக்குற ஆலோசனைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள். ஸ்டார்டிங் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், போயிட்டீங்கன்னா பழகிரும். ஆரம்பம் கொஞ்சம் கடினமாக தெரியும். ஐயோ என்னது ஒன்றுமே தெரியலையே, நன்மையே பார்க்க முடியல. பரவாயில்ல, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பலனை இழந்து போவார்கள். உங்கள் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ நியூ ஸ்ட்ரெங்க், புதிய பலன். கர்த்தருக்கு காத்திருப்பான், கர்த்தரை பற்றி கொள்ளுவோம், கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அடுத்து சொல்லுகிறார் பாருங்க, என் நுகத்தை அக்செப்ட் மை யோக், என்னுடைய நுகத்தை நீங்க என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல். நம்ம இன்னைக்கு இளைப்பாறுதல்ன்ற வேட மரணம் என்கிற வார்த்தைக்கு ஒப்பிடுகிறோம். இவர்கள் இளைப்பாரி கொண்டு இருக்கிறார்கள். கிரேவியார்டு போனால் நிறைய வாசகங்களை பார்க்க முடியும். அந்த இளைப்பாறுதலை குறித்து இயேசு இங்கே சொல்லவில்லை. இந்த இளைப்பாறுதல் என்றால் a state of unthreatened well-being. நீ நல்லா இரு, பயமில்லாமல் இரு, அதுதான் இளைப்பாறுதல். நம்ம படுத்திருக்கும் போது எத்தனை பயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. பொருளாதார பயம் கவ்வுகிறது, கடன்காரர் நினைச்சாலே பயம் கவ்வுகிறது. வார்த்தை இன்ன வார்த்தைன்னு இல்லைப்பா, கொட்டிடுவான்ப்பா, பயமாக இருக்குப்பா, தூக்கம் வரலப்பா, புலம்புகிறோம் தான். ஒரு வார்த்தை கேட்டாலும் நச்சுன்னு வைப்பான்பா. 4 பேர் சூழ்ந்திருக்கும் பொழுது என் முகத்தை இருள் கவ்வ வைப்பான்பா, பயப்படுகிறோம். அது இளைப்பாறுதல் அல்ல. a state of unthreatened well-being. எந்த சூழ்நிலையும் என்னை பயமுறுத்த முடியாது. அதுதான் 91ஆம் சங்கீதம் முழுவதும் அந்த வாசகம் இருக்கிறது. 16 வசனங்களையும் தியானித்து பாருங்க. a state of unthreatened well-being is equal to 91ஆம் சங்கீதம். நீங்கள் அந்த வசனங்களை அறிக்கை செய்ய, விசுவாசித்து அறிக்கையிட நாம் பயமுறுத்தப்படாத ஒரு இளைப்பாறுதலை, ரெஸ்டை தவறாய் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இளைப்பாறுதல் என்றால் இவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். நீயோ உன் சுதந்திர வீதத்திற்கு இளைப்பாரி கொண்டிரு, கர்த்தர் வரும் பொழுது எழுந்திரு. அதுவும் இளைப்பாறுதல்ன்றாங்க, இதுவும் இளைப்பாறுதல்ன்றாங்க. நமக்கு புரியலை. நம்ம தமிழ்லே தரிகனத்தோம். என்னங்கடா அதுக்கும் இளைப்பாறுதல்ன்றீங்க, இதுக்கும் இளைப்பாறுதல்ன்றீங்க. அந்த நாட்களில் இருந்த மொழிபெயர்ப்பாளர் அந்த நாட்களிலே காணப்படுகிற அந்த மொழிக்கு ஏற்ப அதை மொழிபெயர்த்திருக்கலாம். இளைப்பாறுதல் என்றால் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு ஒரு ரெஸ்டை கொடுக்கிற தேவன். நம்ம ரெஸ்டோடு இருந்தால் கர்த்தரை முழுமையாய் பின்பற்ற முடியும் தானே. நம்ம இளைப்பாறுதலை அனுபவிப்போம் என்றால் கர்த்தரை முழுமையாக நேசிக்க முடியும் தானே. அதை குறித்த சில காரியங்களை பார்க்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறேன்ப்பா, இது மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையிலே செய்யுங்கள். பாருங்க, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி. நான் பேசினது போல நீங்கள் செய்யும்படி என்று சொல்லவில்லை.
மத்தேயு 23 சொல்லுகிறார், பரிசேயர்கள் சொல்லுவாங்க, அதை நீ கேட்டு அதன்படி நட, ஆனால் அவர்களுடைய செய்கையை பார்க்காத. இன்றும் சில தேவ பிள்ளைகள் சாட்சிக்கேடாய் நடக்கும் பொழுது மற்றவர்கள் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை, அவங்கள பார்க்காத, போதனையை பார்க்காத, ஆண்டவரை பார். ஆண்டவரை எங்கே பார்க்க முடியும்? போதகர்கள் மூலமாக தானே பார்க்க முடியும். இங்கே ஒரு போதகர் நமக்கு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் கேளுங்கன்னு சொல்லல, சொல்லுங்கன்னு சொல்லல, பறைசாற்றுங்கன்னு சொல்லல, செய்யுங்கள். அதுக்கு தான் நான் உங்களுக்கு பிராக்டிக்கலாக காண்பிக்கிறேன். என்னால் செய்ய மனுஷகுமாரனாகிய நான் செய்கிற காரியத்தை நீங்களும் செய்ய முடியும் என்ற நிச்சயம் எனக்கு உண்டு, உனக்கு உண்டா என்று கர்த்தர் கேட்கிறார். நம்ம அந்த நிச்சயம் இல்லாதவர்களாய் இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இருமனம் உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு இடத்துல பிலிப்பியர் 2:5 வாசிக்கலாம். பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. இதுதாங்க கிறிஸ்துவின் சிந்தை. எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நம்ம அப்படி சொல்ல முடியுமா? கிறிஸ்து செய்தது போல நானும் செய்வேன். அதனால தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நம்மை என்ன செய்கிறார்? கன்னிகையாக நியமித்திருக்கிறார். நாம் அந்த பரிசுத்தத்திலே நிலைவரமாய் காணப்படுகிறோமா? 1 பேதுரு 2:21 வாசிக்கலாம். 1 பேதுரு 2:21. இது தாங்க நம்முடைய அழைப்பு. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். வேதத்திலே அழைப்பை குறித்து அநேக இடங்களிலே பார்க்க முடியும். உங்களுக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு, சொல்லுங்கன்னா நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது. அழைப்பா? அது ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் அழைப்பு வேணும். நாம் எல்லாரும் எகிப்திலிருந்து புறப்பட்ட ஊழியக்காரர் தானே. அப்படி மார்தட்டி கொண்டு வீடுகளிலே அமர்ந்திருக்கிறோம். ஆலயத்திலே ஆராதிக்க வேண்டிய நாம் மறந்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம். லேசான பலவீனங்களை முன்னிறுத்துகிறோம். எனக்கு பலவீனம், இதுக்கு முன்னால் கர்த்தர் உனக்கு எத்தனை பலவீனங்களில் சுகம் கொடுத்திருக்கிறார், அதை நினைத்து நன்றி சொல்ல தேவ சமூகத்துக்கு வரணும் தானே. மறந்து விடுகிறோம். இருமனம் அதெல்லாம் எதை காண்பிக்கிறது? எனக்கு எல்லாம் பெர்ஃபெக்டாக ஹெல்த் இருந்தால் தான் கர்த்தரை என்ன செய்வேன்? ஆராதிப்பதற்கு வருவேன். இல்லைன்னா முடியாதுன்னா முடியாது, போ உன் வேலையை பார்த்து போ. பதில் அப்படித்தானே கொடுக்கப்படுகிறது. அது எதை காட்டுகிறது? டபுள் மைண்டட். எனக்கு நீ பிடிச்சா வருவேன், பிடிக்கலைன்னா வர மாட்டேன். நம்முடைய இருமனம் சில பக்க விளைவுகளையும் தரும். அதை குறித்தும் நாம் தியானிக்க இருக்கிறோம். இங்கே சொல்லுகிறார், இதற்காக நீங்கள், நமக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு. இதெல்லாம் காமன் காலிங். நீங்க சொல்றது அழைப்பா? அது அவங்களுக்கு தானே, அது ஸ்பெஷல் காலிங். அந்த ஸ்பெஷல் கால் உங்களுக்கு வேணுமா? நீங்க கிறிஸ்து என்னும் புருஷனுக்கு நீங்கள் நியமிக்கப்பட்டு இருக்கிற கன்னிகையாக தொடர்ந்து உங்களை தக்க வைப்பீர்களானால் கர்த்தர் தம்முடைய ரகசியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கும் பொழுது அவர் வலிய வந்து நம்ம இந்த காரியத்துக்கு நீ வாப்பான்னு சொல்லுவார். எலியா, நான் வேதத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறேன். எலியா ஒரு பெண்ணுக்கு பயந்து ஒரு கெபியிலே ஒளிந்து கொள்ளுகிறார். அந்த அம்மா சொல்லுச்சு, இத்தனை ஆசாரியர்களை, எங்களுடைய ஆட்களை நீ வெட்டி போட்டுட்ட, அதுக்கு ஈக்குவலாக நான் உன்னை என்ன பண்ண போகிறேன்? உன் தலையை வாங்க போகிறேன். ஐயோ, 450 தலையை வாங்கினவருக்கு இப்போ ஒரே ஒரு தலை சொல்கிறதுக்கு பயம். கெபியிலே ஒளிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் அங்கே அவனை வெளியே வா என்று அழைக்கிறார். நீங்கள் அதை 1 ராஜாக்கள் 19 நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அது ஸ்பெஷல் கால். எலியா வந்து ஒன்றுமே தேடலை. ஆண்டவர் வலிய வந்து சொல்கிறார், உனக்குன்னு நான் சில வேலைகளை வச்சிருக்கேன்பா, அந்த வேலையை நீ தான் செய்யணும். நீ போ, எலிசாவை அபிஷேகம் பண்ணு. உன் இடத்திலே நீ என் சமூகத்திற்கு வந்து விடுவாய், எடுத்துக்கொள்ளப்படுவாய். அக்கினி ரதங்களோடு நீ என்னிடத்திலே இழுத்து கொள்ளப்படுவாய். உன் இடத்துக்கு ஒரு ஆள் வேணும், நான் தேடி வந்திருக்கிறேன். ஸ்பெஷல் கால்.
இந்த அழைப்பு அது விசேஷித்த அழைப்பு. நாம் எப்படிங்க எலியா மாதிரியா வாழ்கிறோம்? எலியா தான் கேட்குறாரு, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர். நம்ம எப்போவுமே இருமனமாய் நடப்போம் என்றால் தேவன் நம்முடைய வாழ்விலே வைத்திருக்கிற அந்த விசேஷித்த அழைப்பை அறிந்து கொள்ள முடியாது. நம்ம மாறுதட்டி கொள்ளலாம், எனக்கு இந்த வசனம் தெரியும், அந்த வசனம் தெரியும். சாத்தான் கூட தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லுவாங்கல்ல, சாத்தானும் வேதம் ஓதுதுன்னு. அவனும் கிட்டையும் ஏகப்பட்ட வசனங்களை அடுக்குவான். உங்களை விட அதிகமாக உங்கள்கிட்ட சொல்லுவான், இங்கே இருக்கு பாரு, அங்கே இருக்கு பாருன்னு. நம்ம அப்படி பார்க்கணும். நீ யார்ப்பா? நான் தான்ப்பா கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு எல்லாமே தெரியும். அதுக்காக சாத்தான் சொல்லுகிற காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நமக்கென்று தேவன் பொதுவான சில அழைப்புகளை வைத்திருக்கிறார். அதிலே ஒரு அழைப்பு தான் இதற்காகவே. எதற்காகவே? நீங்க முந்தைய வசனத்தை 20 படிங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது, குற்றம் செய்து அடிக்கப்பட்டா பொறுமையோடு, ஐயோ நான் பொறுமையா அடி வாங்கிட்டு வந்துட்டேன், அந்த பொறுமையெல்லாம் நான் சொல்லலப்பா. இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராக அடிக்கப்பட்டார். அது பதிலுக்கு அவர் என்ன செய்யவில்லை? மிரட்டவில்லை. நீங்கள் அந்த 2வது அதிகாரம் 22 படிச்சிங்கன்னா தெரியும். அப்போ நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பு இதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் வையலை, அவர் எதிர்த்து மிரட்டலை, அவர் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி? இடுப்பில் துண்டை கட்டிட்டு நம்ம காலை அவர் கழுவுறார். அந்த துண்டை எடுத்து நம்ம காலை அவர் துடைக்கிறார். நம்ம பக்கத்தில் இருக்கவங்க காலை தொடுவோமா? யாரை பார்த்து இப்படி பேசுகிற கேட்போம்ல. அது காலை போய் நான் தொடணுமா? அதெல்லாம் அசைக்க முடியாது. கை விரலை ஆட்டுகிறோம் தானே. இங்கே நமக்கென்று ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். 1 பேதுரு 2:21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை நீங்கள் தொடர்ந்து வரும்படி மாதிரியை என்ன செய்திருக்கிறார்? வைத்து போயிருக்கிறார். அவர் நமக்கு ஒரு மாடலாக வாழ்ந்து காட்டி இருக்கிறார். அந்த மாதிரியின்படி நம்முடைய வாழ்க்கையை திருத்தி அமைத்து கொள்ள முயலுவதுதான் கீழ்ப்படிதல். நான் அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் என்ன எனக்கு நஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவர். நம்ம நஷ்டம்னா ஓடியே போயிடும். அம்மாடி நஷ்டமா? அப்பப்பா நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. முடிவு வைத்து விடுகிறோம். அது நஷ்டம் சில நாட்களுக்குள்ளே, சில நிமிடங்களுக்குள்ளே, ஏன் சில வினாடிகளுக்குள்ளே அது லாபமாக மாற வாய்ப்பு உண்டு தானே. நாம் அதை யோசித்து பார்ப்பதில்லை. எனக்கு எப்பவுமே லாபம்தான், லாபம்தான் என்னுடைய மனது. எனக்கு ஒரே அழைப்பு தான், லாபம் லாபம் லாபம். இங்கே நமக்கென்று ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன். அப்போ இயேசுவினுடைய சாந்தம், இயேசுவினுடைய மனத்தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர் வைத்து போயிருக்கிற அந்த மாதிரியைகளை நம்மால் பின்தொடர முடியும் தானே. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன். பாருங்க, நம்ம நிறைய பேர் அப்படித்தானே சொல்றோம், கர்த்தருக்குள்ளே இருக்கிறீங்களா அப்படி கேட்கும்போது நம்ம என்ன பதில் சொல்றோம்? ஆமாம். அடிப்போம், ஓங்கி அடிப்போம். இல்லைன்னு அவங்கக்கிட்ட போய் ஏன் நம்ம சொல்லுவான்னு? அதுவே ஒழுங்கு இல்லை. அதுகிட்ட போய் நான் ஏன் சொல்கிறேன்? நாம் என்ன சொல்லுகிறோம்? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே நானும் நடக்க வேண்டும். அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற காரியம். அவர் நடந்தது போல நாமும் நடக்க வேண்டுமே. எரேமியா 6:16 வாசிக்கலாம். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று, நிறைய வழி இருக்கு, எதுல போறதுன்னு தெரியல, வழிகளிலே நீ அப்படியே நில்லு, பூர்வ பாதைகள் எவை என்று கேளு, விசாரி, நல்ல வழி எங்கே பாரு, கேட்காத பாரு. இந்த வழியிலே போனால் நான் ஜீவனை பெறுவேனா ஆக்கினையை பெறுவேனா?
நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் ரெஸ்ட் கிடைக்கும். அன்த்ரெட்டன்டு வெல்பீயிங் ஸ்டேட், அந்த நிலைமை நமக்கு வேண்டும் என்றால் நாம் தான் அதை செய்ய வேண்டும். நல்ல வழி எங்கேன்னு பார்க்கணும், அதை தேடி விசாரிக்கணும், எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கணும், அதிலே நடக்க வேண்டும். நம்ம என்ன பண்ணுவோம், வழிகளிலே நிற்போம், பூர்வ பாதைகள் எவை என்று கேட்போம், விசாரிப்போம், நல்ல வழி எங்கே என்று கூட பார்ப்போம். ஆனால் நடப்பதற்கு நமக்கு மனம் வராது. அதனால தான் இயேசு கண்ணீர் வடிக்கிறார். கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழே சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ செவிட்டு விரியன்களே, எத்தனை தரமோ உங்களை சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனம் இல்லாமல் போயிற்று. இருமனதின் அறிகுறி. நம்ம எல்லாம் செய்வோம், நடக்க மட்டும் மாட்டோம். அதை தான் கர்த்தர் இருமனம் என்று சொல்லுகிறார். அடுத்த ஒரு அறிகுறிக்கு உள்ளாக போகலாம். அவிசுவாசம், விசுவாச குறைவு, அவிசுவாசம் என்று கூட சொல்ல முடியாது. விசுவாசமும் கீழ்ப்படிதலும் இணை பிரியாத நண்பர்கள். அதே போல அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும் இணை பிரியாத நண்பர்கள். நீங்கள் எந்த நண்பர்களோடு உங்களுடைய சிநேகத்தை வைத்திருக்கிறீர்கள்? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சிலர் கண்ணு முழித்து கொண்டே தூங்கி கொண்டிருக்கிறோம். இப்படி விழுந்தாதான பிரச்சனை தெரிஞ்சிரும். கண்ணு முழிச்சுக்கிட்டே தூங்குறதையும் கண்டுபிடிக்கிற திராணி வேண்டும் தானே. இங்கேருந்து வந்து பாருங்கள், நீங்கள் பார்த்துருவீங்க. அதுக்கெல்லாம் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை. சைக்காலஜி படிக்க வேண்டும். இங்கே வந்து நின்னாலே போதும். இதெல்லாம் உட்காந்து தூங்குது, இது கண்ணு முழிச்சு தூங்குது, இது கொஞ்சம் அப்படியே ஸ்லம்பரிங், அப்படி ஒரு கோழி தூக்கம் ஆடுது. கோழி தூக்கம் ஆடுறது கூட மன்னித்து விடலாம். கண்ணு திறந்துக்கிட்டே தூங்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப கடினம். நம்முடைய வாழ்க்கையில் அது எப்பொழுது வரும் என்றால், விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நண்பர்கள், இவர்களோடு உங்கள் ஐக்கியமும் சிநேகம் உண்டா? அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும் நண்பர்கள், இவர்களோடு உங்களுக்கு சிநேகம் உண்டா? உங்கள் நண்பர்களை பற்றி சொல்லுங்கள், நான் உங்களை பற்றி சொல்லுகிறேன். ஒருத்தர் சொல்கிறார், ஒரு அறிஞர் சொல்லுகிறார், உன் நண்பனை பற்றி எனக்கு சொல், நான் உன்னை பற்றி சொல்லுகிறேன். உங்கள்கிட்ட பழகணும்னு அவசியம் இல்லைப்பா, உன் ஃப்ரெண்டை பற்றி என்கிட்ட சொல்லு. இப்போ அதை தான் கர்த்தர் கேட்கிறார். விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நண்பர்கள், இவர்களை நீங்கள் நண்பர்களாக கொண்டிருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே இருமனதிற்கு வேலையே இல்லை. அங்கே அந்த தடத்தை கூட பார்க்க முடியாது. இங்கே அவிசுவாசமும் கீழ்ப்படியாமையும் நண்பர்கள், யாரோடு நாம் நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறோம் பார்க்கலாம். பாருங்க, அதை குறித்த சில காரியங்கள். எபிரெயர் 4:2 வாசிக்கலாம். எபிரெயர் 4:2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால். இப்ப புரியுதுங்களா? கண்ணு திறந்து தூங்குறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணு திறந்து தூங்குறது இதுதான். கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்கிறாங்கன்னு தான் அவங்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. கேட்டவர்கள் எப்படி கேட்கிறார்கள்? விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. நம்ம எத்தனை நேரம் சொல்றோம், நான் எவ்வளவோ வசனத்தை நான் கேட்குறேங்க, ஒரு வசனம் கூட என்னிலே பிரயோஜனப்படல். நம்ம பெருமையா சொல்றோமா, தாழ்மையா சொல்லிக்கிறோமா, அது அசிங்கம் என்பதை மறந்து விடுகிறோம். கேட்ட வசனம் பிரயோஜனப்பட வேண்டும் தானே. இன்னொரு இடத்துல பவுல் என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:13 வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு. இவங்களும் கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? விசுவாசத்தோடு கேட்கிறார்கள். தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல்
தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்கு உள்ளே பலனும் செய்கிறது. பலன் செய்கிறது. ஏன் வசனம் பலன் செய்யல? வசனம் பலவீனமானதா? இல்லவே இல்லை. வசனமோ வளர்ந்து பெருகுகிற ஒன்று. வசனம் கட்டப்பட்டு இருக்கவில்லை. வசனத்தை கட்டவே முடியாது. ஆனால் என் வாழ்க்கையில் நான் அதை பார்க்கலையே. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டதுனால அது அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இவங்க தெசலோனிக்கேய சபையார் விசுவாசத்தோடு கேட்டாங்க. அது அந்த வசனம் அவர்களுக்குள்ளே பலன் செய்கிறது. நம்ம மறுபடியும் இந்த வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு கேட்கிறோம். கேட்டவுடனே நாம் என்ன செய்கிறோம்? அந்த வசனத்தை விசுவாசத்தோடு கேட்போமானால் நாம் நம்மை அறியாமலேயே அந்த வசனத்தை உள்வாங்கி விடுகிறோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஏற்றுக்கொண்டோமானால் அது நிஜமாவே வேர்ட் ஆஃப் காட், கர்த்தருடைய வார்த்தை. ஏனென்றால் விசுவாசத்தோடு நீங்க கேட்டதுனால விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அந்த வசனம் என்ன பண்ணுகிறது? பலன் செய்கிறது. பலப்படுத்தவில்லை. கரெக்டா படிக்கணும். உங்களை பலன் கொடுக்கும். வசனத்தின்படி நடப்பதற்கு நீங்க பலம் இல்லையா? பலன் செய்யும். பலன் செய்கிறது. உங்களுக்குள்ளே விசுவாசம் இருக்கிறதா? சோதித்து பாருங்க. ஒரு சபையை பார்த்து பவுல் கேட்கிறார், உங்களுக்குள்ளே விசுவாசம் உண்டோ என்று உங்களை நீங்களே சோதியுங்கள். நமக்கு நாமளே டெஸ்ட் வச்சு பார்ப்போம். ஆமாங்க, விசுவாசிக்கணும்னு தாங்க நினைக்கிறேன், ஆனால் அதுக்கு இனிஷியல் போட்டு விடுகிறேன். அவிசுவாசம். இந்த அவிசுவாசம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நண்பர் உள்ளே வந்து விடுவார். யாரு? கீழ்ப்படியாமை. இப்போ இவங்க 2 பேரும் வந்தாங்கன்னா நம்ம நிலைமை அதோகதி தான். ஏன்னா அவிசுவாசம் எதை எடுத்தாலும் சொல்லும், எதிர்மறையாகவே பேசும், சூழ்நிலையை தான் சொல்லும். பாரு என் சூழ்நிலையை பாரு. அப்போ எப்படி அந்த தெய்வத்துக்கு நான் கீழ்ப்படிவது? எதிர்த்து அடிக்கும். ஆனால் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது அது உங்களுக்கு உள்ளே பலன் செய்கிறது. அதனால தான் எபிரேயர் 11:6 நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது இம்பாசிபிள். இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் வித்தவுட் ஃபெய்த். விசுவாசம் இல்லைன்னா உங்களால் கடவுளை, தேவனை, பரிசுத்த ஆவியானவரை பிரியப்படுத்துவது கஷ்டம்பா. அப்போ நம்மை சோதித்து பார்ப்போம். எத்தனை நேரங்களிலே நாம் கர்த்தருக்கு பிரியமற்று வாழ்ந்திருக்கிறோம்? விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை பேசுகிறதுனாலே, விசுவாசம் இல்லாமல் தேவ வசனத்தை கேட்கிறதுனாலே கர்த்தரை என்ன செய்கிறோம்? பிரியப்படுத்த முடியாதபடி குழப்பம் அடைகிறோம். இருமனம் நம்மை மேற்கொள்ளுகிறது. எப்படி நடக்கலாம்? சரி இப்படியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தவறான பாதையை தெரிந்து கொள்ளுகிறோம். ஆக நம்முடைய பிரச்சனைகளை நாம் அந்த அறிகுறிகளை கண்டு நாம் தான் கர்த்தருக்குள்ளே நம்மை கொண்டு செல்ல வேண்டுமே தவிர, ரட்சிப்பு நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. அதுதானே ஆராதனையிலே நாம் வாசிக்க கேட்டோம். 1 சாமுவேல் 2:1 கடைசி பகுதி. ரட்சிப்பினாலே, யாருடைய ரட்சிப்பினாலே? கர்த்தருடைய ரட்சிப்பினாலே நான் என்ன செய்கிறேன்? அழுது புலம்புகிறேன், நான் ஓயாது கண்ணீர் சொரிகிறேன். உங்க பைபிள்ல என்னங்க எழுதியிருக்கு? ஓ, சந்தோஷப்படுகிறேன் எழுதியிருக்கா? அப்ப நம்ம வாழ்க்கையில எத்தனை நேரம் சந்தோஷம் இல்லாது இருக்கிறோம். அப்படி என்றால் அவருடைய ரட்சிப்பை நாம் இழந்திருக்கிறோம் தானே. அதனால தான் தாவீது கதறுகிறார், உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப திரும்ப எனக்கு தந்து. ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு சொல்றான், நான் திரும்ப வருவேன்றான். கர்த்தர்கிட்ட இப்போ இவன் கேட்குறது என்ன தப்பா? நான் இழந்துட்டேன் ஆண்டவரே. ஒரு காலத்தில் அந்த சந்தோஷத்தில் நான் மூழ்கி திளைத்திருக்கிறேன், ஆனால் இப்போ நான் இழந்திருக்கிறேன். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமா போல ஆண்டவரே என் ஆத்துமா உம்மை தர்ஸ்ட் இருக்கணும். வாஞ்சித்து கதறுகிறது. கதறோமா? அப்படியே நிற்போம், வாஞ்சை இல்லை. அதனால தான் யோவான் 7:37 இயேசு சொல்லுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால்
உனக்கு அந்த thirst இருக்குதா? உன்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. எனக்கு ஆண்டவர் தான் வேணும், அவருடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன், அந்த பிரசன்னத்தை, தேவ சமூகத்தை நான் அனுபவிப்பதற்கு, அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை நான் ஆனந்த களிப்புள்ள உதடுகளினாலே போற்றி துதிப்பதற்கு நான் எதையும் இழக்க ஆயத்தம். அந்த தாகம் நம்மை இழுத்து கவர்ந்து கொண்டு சென்றுவிடும். இப்போ அவர் சொல்றாரு, உன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள். தாகம் இருந்தால் போதுங்க. அவர் எதிர்பார்க்கிறது தாகம்தான். நம்மிடத்தில் அந்த தாகம் உண்டா? தாகம் இருந்தால் கர்த்தரை விசுவாசிக்கும். தாகம் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பும். ஆண்டவரே, ஐ புட் மை ட்ரஸ்ட் இன் தை ஹோலி ஆசம் வேர்ட்ஸ்லாம் அப்படி சொல்லும். உம்முடைய பயத்திற்குரிய அந்த வார்த்தைகளிலே என் நம்பிக்கையை வைக்கிறேன். இந்த இருதயம் சொல்லும். அப்படி சொல்லுதுன்னா நான் என்னவாக இருக்கிறேன்? தாகத்தோடு இருக்கிறேன். தாகம் இருந்தா ஏங்கிட்ட வா, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர். ஓ உள்ளத்திலிருந்து என்ன ஓடும்? நதிகள். நீர்கால்கள் அல்ல, நதிகள். இன்னைக்கு இருக்கிற நதிகள்லாம் வற்றாத ஜீவ நதின்னு சொன்னாங்க. அது கூட வற்றி கொண்டு வருகிறது என்று சரித்திரம் சொல்லி கொண்டு இருக்கிறது. ஆனால் தேவனை விசுவாசிப்பவர்களுக்கு, கர்த்தருடைய வார்த்தையிலே தங்களுடைய நம்பிக்கையை வைப்பவர்களுக்கு, இருமனதை களைந்து எறிபவர்களுக்கு கர்த்தர் பனியை போன்றவர் மாத்திரமல்ல, ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உங்ககிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பாய்ந்து செல்லும். உங்களை பார்க்குறவங்க ஆறுதல் அடைவார்கள். உங்களை பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். உங்களை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பேசவே வேண்டாங்க, உங்களை பார்த்தாலே ஏதோ ஒன்று என் மனசில் ஆறுதலாக இருக்குது, ஒரு அமைதியை உணர்கிறேன். வேற என்னங்க வேணும்? ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உங்களிலிருந்து புரண்டு ஓட வேண்டும் என்றார். நான் விசுவாசிக்கிறேன், உம்மை பிரியப்படுத்துகிறேன், உம்முடைய ரட்சிப்பினாலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அந்த அனுபவத்திற்குள்ளாக நாம் எளிதில் போக முடியும். இந்த அவிசுவாசம், இந்த அவநம்பிக்கை நமக்கு எதை கொண்டு வருகிறது? தேவ பிரசன்னத்தை நம்மை விட்டு தொலைவாக்கி விடுகிறது. அதன் விளைவு உபாகமம் 32:19-20 வாசிக்கலாம். உபாகமம் 32:19-20. கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமார்த்திகளும் தம்மை கோபப்படுத்தியது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். பாருங்க, இங்கே ஆண்டவருடைய அந்த வருத்தத்தை நம்ம பார்க்க முடிகிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? மகா மாறுபாடுள்ள சந்ததி. நீங்கள் அந்த முந்தைய வசனத்தை படிச்சீங்கன்னா இந்த காரணத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை, கண்மலையே உம்மை ஆராதிக்கிறேன். இங்க வந்துட்டா நீர்தான் என் கண்மலை. வெளியே போயிட்டா அந்த கண்மலையை நாம் என்ன செய்து விடுகிறோம்? மறந்து விடுகிறோம். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? மனம் அடிவாகிறார். உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். நம்ம நிறைய பேர் மறந்துடுறோம்ல. நம்மை பெற்ற எங்கள் அம்மா அப்பா தான் என்னை பெற்றாங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு உன்னை பிள்ளையாய் கொடுக்க வைத்தது யார்? சயின்ஸ் என்று சொல்லக்கூடாது, விஞ்ஞானம். விஞ்ஞானத்தினாலே நான் பிறந்தேன். விஞ்ஞானம் அல்ல, மெய்ஞானம். தேவ சித்தத்தினாலே நாம் பிறந்திருக்கிறோம். புருஷனுடைய சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது நாம் என்ன செய்யவில்லை? பிறக்கவில்லை. பிதாவினுடைய சித்தப்படி. அதனால தான் அவர் சொல்லுகிறார், உன்னை பெற்ற தேவனை நீ என்ன பண்ணிட்ட? மறந்துட்டியப்பா. அதனால எனக்கு மனசு சோர்வாகுது, மடிவாகுது. இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை வரும், பார்த்திருக்கியா? நீ என்ன பண்ணுற நான் பார்க்குறேன். கர்த்தர் அதை தான் எழுதி வைத்திருக்கிறார் 20. என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அப்போ விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் தேவனை மறக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மை சூழும். தேவனை மறந்து விடுகிறோம் தானே, தேவனுடைய அன்பை சந்தேகப்படுகிறோம் தானே. என்னைய எங்க கர்த்தர் சிநேகிக்கிறார்? அவங்களெல்லாம் சிநேகிக்கிறார். அவங்களெல்லாம் பாரு, நீங்கள் கிட்டக்க போய் அவங்கள பாருங்க, உங்கள் நிலைமை பெஸ்ட்டுன்றது தெரியும். அவங்க வெளியில்
மனிதன் வேஷமாகவே திரிகிறான். வேஷமாக உங்ககிட்ட காமிப்பாங்க. நீங்கள் அந்த வேஷத்தை பார்த்து அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க, நீங்கள் சொல்ல சொல்ல அவங்க நல்லா தான் இருப்பாங்க. நீங்கள் தான் என்ன சொன்னீங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்க. நீங்கள் தானே அவங்கள வாழ்த்துறீங்க, நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கும்போது ஏன் கோவிச்சுக்கிறீங்க? நீங்களே அவங்கள வாழ்த்துறீங்க. அவங்க ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் தான், துன்மார்க்கர் தான், ஆனால் நல்லா தானே இருக்கிறாங்க, சொல்லிக்கிட்டே தானே இருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்கிற நானும் நன்றாகவே இருப்பேன். ஏங்க அந்த வார்த்தை வரல? அவிசுவாசம். கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன் வரமாட்டேங்குதே. அவன் செழித்து இருக்கிறான். நீங்கள் சொல்ல சொல்ல அவங்க செழிப்பாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு திருப்புங்க. நான் செழிப்பேன், நான் சுகமாயிருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், சுகித்திருப்பேன், புஷ்டியும் பசுமையுமாயிருப்பேன். நான் வேத வசனத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். புஷ்டியும் பசுமையுமாயிருப்பேன். நமக்கு நாமளே சொல்ல வேண்டிய வார்த்தைகளை எல்லாம் அடுத்தவருக்கு கொடுக்கிறோம். அவர்கள் வாழ்ந்து பசுமையாக இருக்கும் பொழுது புலகாங்கிதம் அடைகிறோம். ஐயோ ஐயோ ஐயகோ ஐயகோ. பொறாமை நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறது. தேவனுடைய சமூகத்துக்குள்ளே இருப்போம் என்றால் அவரை விசுவாசிக்க முடியும். அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிவது மிகவும் சுலபம். அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கையை மேலாக உயர்த்துவார். அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். மற்ற ஜாதிகளை பார்க்கிலும் மேன்மை வைக்கிறதுலையும் கர்த்தர் சொல்கிறாரு, மற்றவங்களை பார்க்கிலும் நான் உன்னை உயர்த்துவேன். வேணும்னா இந்த வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும். செவி சாய்ப்போம் என்றால் கண்டிப்பாக உங்கள் நிலைகளை உயர்த்துவார், உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவார். ஆனால் இது இல்லாமல் என் தலை உயரணும், இஸ் இட் பாசிபிள்னு கர்த்தர் கேட்பார். லா படி போகணும் தானே. அவர் மாறாதவர். விதைப்பும் அறுப்பும், கோடையும் மாறி காலம், வெப்பமும் குளிர்ச்சியும் மாறி மாறி வருகிறது. அதே மாதிரி தான் நீங்கள் எதை விதைத்தீர்களோ அதைத்தானே அறுவடை செய்ய முடியும். விசுவாச வார்த்தைகளை பேசுவீர்கள் என்றால் அது விதைப்புக்கு சமானம். விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுது பறவை அதை வந்து பட்சித்து விடாதபடி அந்த வசனத்தை தண்ணீர் ஊற்றி உரம் போட்டு பாதுகாப்பது போல என்னை நானே என் இருதயத்தை பரிசுத்தத்தினாலே தக்க வைத்து கொண்டு அதை நான் பார்த்து கொண்டே இருப்பேனானால் அந்த வசனம் வளரும். அந்த வசனம் என் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். அந்த வசனம் சகல மனிதர்களை பார்க்கிலும் என்னை உயரத்திலே கொண்டு வந்து நிறுத்தும். அதை தான் உபாகமம் 28:2 வாசிக்கிறோம். All these blessings shall overtake thee. உன்னை முந்திக்கிடுன்றார். இந்த நான் சொல்லுகிற இந்த நன்மைகள் எல்லாம் உன் வாழ்க்கையிலே உன்னை முந்தி உனக்கு முந்தி பலிக்கும். நீ போய்கிட்டே இருக்கிற ஆசீர்வாதம் உன்னை பிரேக் பண்ணும். வழியை விடுப்பா, நீ போக முடியாது, நான் தான் ஆசீர்வாதம் வந்திருக்கேன், கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார், நான் உன்னை தேடி தானே போனேன், அதனால தான் நான் வந்திருக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். எத்தனை மேன்மை! கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார் தானே. அந்த மேன்மையை தக்க வைத்து கொள்வதும் நம் கரத்தில் தான், தக்க வைத்து கொள்ளாததும் நம்முடைய கரத்தில் தான். ஆண்டவரை நான் முற்றிலுமாக நம்புகிறேன். இந்த அவிசுவாசத்திற்கு, இந்த அவநம்பிக்கைக்கு ஒரே ஒரு தீர்வு தான் வேதம் முழுவதிலும் இருக்கிறது. இந்த தீர்வு எனக்கு தெரிஞ்சால் நான் ஃபாலோ பண்ணுவேன். எத்தனை பேர் அல்லேலுயா என்று சொல்லுகிறோம்? இந்த தீர்வு எனக்கு தெரியணும். என்கிட்ட இருக்கிற அந்த அவநம்பிக்கை, அவிசுவாசம் என்னை விட்டு வெளியே தொலைந்து போகட்டும். நான் அதை விரும்பவில்லை, ஆனால் அதுதான் என்னை வந்து உசுரை எடுக்குது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் என்னை தடுக்கிறது. ஒரே ஒரு தீர்வு என்ன என்றால், யூ ஸ்பெண்ட் மச் மோர் டைம் இன் காட்ஸ் வேர்ட்ஸ் கெட்டிங் டு நோ ஹிம். இந்த வேத புத்தகத்திலே நீங்கள் நேரத்தை செலவிட வேண்டும். இதில் செலவிட 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 நம்முடைய அந்த அவிசுவாசம் காணாமலே போய்விடும். பதிலாக விசுவாசமும் கீழ்ப்படிதலும் நம்முடைய நட்புக்கு ஆளாகி விடுவார்கள். ஆட்டோமேட்டிக்காக தேவன் நம்மை மேன்மைக்குள்ளாக உயர்த்துவார். நான் உங்கள் கேடகமும் உங்கள் மகிமையும் உங்கள் தலைகளை
தாழ்த்துகிறவருமாயிருக்கிறேன். அதுக்கு மட்டும் வேகமாக வருதுப்பா, உயர்த்துகிறவர். அப்போ நீங்கள் எவ்வளவு நேரம் இதில் செலவிடுகிறீர்கள்? இல்லைங்க 5 நிமிஷம், 5 நிமிஷத்துக்கு ஏற்றார் போல உங்கள் விசுவாசமும் வளரும் குறை. நீங்கள் எவ்வளவு நேரம் இதில் செலவு பண்ணுறீங்க? கடந்த நாட்களிலே ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு ரீடிங் போர் அடிக்காதா? இது எப்படிங்க போர் அடிக்கும்? விசுவாசத்திற்குள்ளே எனக்குள்ளே அங்கங்கே ஒற்றை கிடக்கு. என்ன தான் நம்ம வீடு பெருக்கி தொடச்சாலும், தொடச்ச பிறகு அப்படி ஒரு லுக்கு விடுங்களேன், ஒரு தூசி உங்களை மிரட்டும், அப்படியே காற்றுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கும். இங்கே தான் இருந்தியோ அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம சொல்லுவோம், நான் க்ளீனாக தொடச்சிட்டேனாக்கும். இது சொல்லும், க்ளீனாக தொடைத்தவரே இங்கே இருக்கிறேன். அது மாதிரி அந்த ஒட்டடையை, அந்த தூசியை, அந்த கழிவை, அந்த தீட்டை, அசுத்தத்தை களைந்தறிவதற்கு நான் இந்த வேதத்திலே மணிக்கணக்காக செலவிடுவேன் என்றால், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பலத்தின் மேல் பலன், மகிமையின் மேல் மகிமை உங்களுக்கு வேணுமா? நேரத்தை இதில் செலவு பண்ணுங்க. நம்ம என்னைக்கோ ஒரு நாள் வாசிக்கிறோம், வேதத்தை எடுக்கும்போது என்ன பண்ணுறோம்? அப்படி உங்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். முன் அட்டையையும் பின் அட்டையும் என்ன பண்ணுகிறோம்? ஒரு தட்டு, செல்லத்தட்டா வல்லத்தட்டா தெரியாது, ஒரு தட்டு தட்டுறோம், தூசியை துடைக்கிறோம். நம்ம அநேகர் எதையாவது ஒழித்து வைக்கணும்னா பைபிளுக்குள்ளே தான் ஒழித்து வச்சுக்கிறோம். ஏன்னா அதை தான் யாரும் எடுக்க மாட்டாங்க. நமக்குள்ள அவ்வளவு தீராத நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. எங்கம்மா வச்சிருப்ப? வீடு பூரா தேடிட்டேங்க, காணோங்க. கொஞ்சம் பைபிளே எடுத்து பாருமா, அங்கே தான் பேஞ்சு ஒளிஞ்சு கிடக்கு. ஏமா அங்கே தானம்மா இருக்குன்னு சொன்னேன், நானும் அங்கே தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். உன் பைபிளுக்குள்ளே பாருமா, பேஞ்சு இப்போ பேனை வாரி எடுத்துட்டு உள்ளே வச்சு மூடினவங்க தான். பல நாட்கள் ஆகிவிட்டது. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நினையாமற் போனார். நீ நினைக்கணும்ப்பா, நீ என்னை மறக்கக்கூடாதுப்பா. நான் தான்ப்பா உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன். எவ்வளவு வேதனையோடு கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் உங்கள் அம்மா, நான் தான் உங்கள் அப்பா அப்படின்னு நம்ம பெற்றோர் நம்மை பார்த்து சொல்லும் பொழுது அவர்கள் உள்ளம் வேதனைப்பட்டு தானே அதை சொல்லுகிறது. இங்கே பிதா, பரமபிதாவும் அதைத்தான் சொல்லுகிறார். உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ மறந்துட்டேப்பா, உன்னை பெற்ற தேவனை நினைக்கலையேப்பா. கொஞ்சம் நினைச்சுக்கோ, எனக்கு அதில் தான் மனம் அடிவாகிறது. அப்போ என்னை மறந்தால் உனக்கு என்ன வரும்? தீங்குகள் தொடரும். தீங்குகள் தொடரும் போதாவது என்னை பார்ப்பியான்னு நான் பார்க்குறேன். அவர்கள் எப்படிப்பட்ட சந்ததியாம்? மாறுபாடுள்ள சந்ததி. அடுத்து சொல்றார் பாருங்க, உண்மை இல்லாத பிள்ளைகள். நம்முடைய உண்மை நாமே பரிசோதித்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ரோமர் 14:23 திரும்புவோம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று சொல்லப்படவில்லை, பாவமே. அப்படி என்றால் நம்ம இனிஷியலோடு வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திற்கு வேதம் சொல்லுகிறது, அது எல்லாமே என்னது தான்? பாவம் தான். பாவம் தேவனை விட்டு உன்னை பிரிக்கும், அல்லது தேவன் பாவத்திலிருந்து உன்னை பிரித்து விடுவார். நீ யாருடைய சிநேகத்தை நாடுகிறார்? பாவத்தின் சிநேகத்தையா, தேவனுடைய சிநேகத்தையா? சாலமோன் வாலிப பிராயத்தில் அவர் சொல்றாரு, நான் என்ன மாதிரி துரிதமாக சாப்பிட்றவன் யாரு? ஒருத்தனும் கிடையாது. என்ன மாதிரி சம்பிரமமாய், நம்ம எல்லாம் இப்போ சொல்லுவோம் சாம்பார்னா அதுக்கு ஒரு ஃப்ரை ஃபிஷ்ஷுனா தூக்கலாக இருக்கும், தூக்கலாக இருக்குமா. ரசம்னா பெப்பர் சிக்கன் கறி. ஏங்க இந்த நேரத்தில் இப்போ இதெல்லாம் சொல்லி நாவிலே ஜலம் ஊற பண்ணுகிறீர்கள்? அப்படி இருந்தால் தான் அது மேட்சிங்காக இருக்கும். பிரியாணி செஞ்சிட்டாலே ரைத்தா மஸ்ட், ரைத்தா மஸ்ட். நாம் என்ன பண்ணுகிறோம், சில இப்படி இருந்தால் தான் அது மேட்சிங்காக இருக்கும், சாப்பிட செட் ஆகும். சாலமோன் இங்கே சொல்கிறாரு, என்ன மாதிரி சாப்பிட்ருவியா? நான் இருக்கிற அத்தனையும் ஒன்று போல் அடிப்பேன், அதுவும் ஒரு மாடு முழுசையும் அடிப்பேன், ஒரு ஆடு முழுசையும் அடிப்பேன், வரையாடு, வான்கோழி. நீங்கள் அது வேதத்தில் வாசித்து பாருங்கள், நான் இல்லாததெல்லாம் சொல்லலை, அத்தனையும் நான் சாப்பிடுவேன், துரிதமாய் சாப்பிடு.
இவ்வளவு ஐட்டம்ஸ் வச்சாலும் என்ன மாதிரி துரிதமாக சாப்பிட்றது யாரு? வாலிபனே, நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன், உன் இளமை உன்னை சந்தோஷப்படுத்தட்டும். ஆனால் தேவன் ஒரு நாளிலே உன்னை என்னை எப்படி நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்தினாரோ உன்னையும் நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று ரெகக்னைஸ், அறிந்து கொள். இன்னைக்கு உள்ள வாலிப தலைமுறை கர்த்தரை மறக்கிற தலைமுறையாக, உலகத்தை நேசிக்கிற தலைமுறையாக, ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் இருமனமுள்ள சந்ததியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை இருமனதிற்கு நேராய் நடத்துகிறீர்களா, அல்லது இப்படித்தான் வாழ வேண்டும், கட்டுப்பாடு வேண்டும், ஒழுங்கு வேண்டும். சபை ஆனாலும் சரி ஒழுங்கு இருக்கணும், கண்டிப்பு இருக்கணும். கண்டிப்பு உன் நெஞ்சில் இருக்கிற மதியினத்தை என்ன செய்யும்? அகற்றும். அப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும் என்றால் தண்டனையின் பிரம்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாஜா பண்ணிக்கிட்டெல்லாம் போகக்கூடாது. அப்பா அக்ஸே அவரே இவரே ஆஞ்சல் அப்பமே அப்படின்ட்டு போயிடும். இதுதான், இப்படித்தான். எத்தனை தாய்களுக்கு தகப்பன்களுக்கு அப்படி சொல்லக்கூடிய தைரியம் இருக்கிறது. தைரியத்தை தொலைத்து விட்டோம் தானே. அதுக்கிட்ட யார் பேசுவா? அது தோளுக்கு மேலே வளர்ந்துருச்சு. ஆண்டவர் சொல்ல, எனக்கும் தெரியும்பா, எனக்கு தெரிஞ்சதையே நீ சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு மேலே அது ஒசரம் ஆயிடுச்சு, நான் அடித்தா அது என் கையை பிடிக்கும். அதனால தான் அது சின்னதாக இருக்கும்போதே மடக்கி வைத்திருக்க பழகி இருக்க வேண்டும். சிறுசில் 5 வளையாதது 50 வளையுமா? வளைக்கவும் நான் பிள்ளைகளை வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோருக்கு வேதம் கொடுக்கிற ஆலோசனை. அதுக்காக எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். கை வலிக்கிறது வரையும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். விளக்கமாறு பிய்கிறது வரையும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். உனக்கு தான் கை வலிக்கும். பிள்ளையை போதக சிச்சையோடு வளர்க்கவே. அப்போ வாலிப தலைமுறை இன்று கர்த்தரை மறந்து திரிகிறதென்றா பாதியில வருதுங்க, பாதியிலே போகுதுங்க. கண்டிப்பு இல்லை. ஏன் போற? கண்டிப்பு இல்லை. அதுக்கிட்ட யார் பேசுவா? அப்போ யார் தான் பேசுவா? நீங்கள் கேட்குறீங்க, அதுக்கிட்ட யார் பேசுவா? ஆண்டவர் கேட்குறார், யார் தான் பேசுவா? உன்னை தானே தாயாக தகப்பனாக கொடுத்திருக்கிறேன், இப்போ யார் பேசுவான்னு என்கிட்ட கேட்குற? நாம் எப்படி சபையானாலும் கண்டிப்பு வேண்டும். சில வருகிற நாட்களிலே அந்த கண்டிப்பை எல்லாம் அப்ளை பண்ணணும்னு தீர்மானித்திருக்கிறேன். இப்படி தான் வர்றதுனா வா, வரலைன்னா போயிடு. 2 பேர் இருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ அவங்க வரமாட்டாங்க அப்படிலாம் நான் நினைக்கிறதே கிடையாது. வர்றது ஒழுங்காக அங்கே போகணும். வர்றது எல்லாம் பாதாளத்திலே விழுந்துச்சுன்னா கேள்வி யாரிடத்திலே கேட்கப்படும்? அப்போ சபையிலே ஒழுங்கு இருக்க வேண்டும், கண்டிப்பு இருக்க வேண்டும். யாருக்கு கண்டிப்பு தேவை? ஒழுங்கு அற்று நடக்கிறவர்களுக்குத்தான் ஒழுங்கு தேவைப்படுகிறது. எல்லாருக்கும் இல்லை. ஒழுங்காக நடக்கிறவங்களுக்கு ஒழுங்கு தேவையில்லை. அதாவது ஒழுங்காக போய்கிட்டு இருக்கு. ஒழுங்கில்லாமல் நடக்கும் பொழுது கர்த்தரும் சொல்கிறாரு, ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், கண்டித்து உணர்த்துங்கள். கர்த்தர் நம்மை போதித்து நடத்துகிறவர். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 5:7. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். அந்த தைரியம் எப்பங்க வரும்? விசுவாசிக்கும். நீங்க அடுத்த வசனத்துக்கு வாசித்து பாருங்க. தைரியமாகவே இருந்தா இங்க விட்டு போறதுக்கு எனக்கு பயம் இருக்காது. மரணத்துக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்கள் என்று பயப்படுகிற கடைசி சத்துரு யாரு? மரணம்தான். யாருமே பயந்துரும். ஒரு கொடிய வியாதி வரட்டும், செத்து போயிடுவேனா, பயமா இருக்கு. பலன் இருக்கிறது வரைக்கும் தான் வார்த்தை ஜாலம். ஒரு சின்ன பலவீனம் வந்து விடட்டும், நம்ம தைரியம் காணாமல் போய்விடுகிறது தானே, பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது தானே. ஆக விசுவாசிப்போம் என்றால் தைரியமாக இருப்போம். அந்த தைரியம் நம்ம என்ன செய்யும்? மேற்கொண்டு வெற்றி பெற நம்மை வழி நடத்தும். எங்கே இருந்தாலும்
நான் தைரியமாகவே வாழ்வேன். ஆண்டவரிடத்திலே குடியிருந்தாலும் நான் சந்தோஷமாக போவேன். அதுதான் விசுவாசம். இந்த இன்ஸ்டெபிலிட்டி சில பக்க விளைவுகளை கொண்டு வருகிறது. நிறைய பின்விளைவுகள் உண்டு. ஒன்றை மாத்திரம் ஒரு சில நிமிடங்களிலே தியானிப்போம். மீதியை வருகிற நாட்களிலே நம்முடைய தியானத்துக்கு கொண்டு வரலாம். இந்த இருமனம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் பக்க விளைவுகள் சில சொல்லுவாங்க, ஆங்கில மருத்துவத்தை பின்பற்றினால் அந்த வியாதியை அந்த மருத்துவம் குணமாக்கும், பதிலாக இன்னொரு வியாதியை உங்களுக்கு ஏற்படுத்தி விடும். இப்போ சுகர், பிபி உள்ளவங்க ஒரு 6-7 வருஷமாக மருந்துகளை உட்கொள்ளும் பொழுது அந்த மருந்துகள் பக்க விளைவுகளை, கல்லீரலை பாதிக்க பண்ணுகிறது, சிறுநீரகத்தை பாதிக்க பண்ணுகிறது, கண் பார்வையை பாதிக்க செய்கிறது, அப்படி சொல்லுகிறார்கள். அதே போன்று இந்த இருமனம் என்கிற வியாதி நம்மிடத்தில், இந்த பலவீனம் காணப்படும் என்றால், இந்த ஐடி காணப்படும் என்றால் சில பக்க விளைவுகளை அது தாமாகவே ஏற்படுத்தி விடுகிறது. ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், ஆவிக்குரிய வறட்சி. வாசிக்கலாம் உபாகமம் 31:17. நான் முடித்து விடுகிறேன். உபாகமம் 31:17. அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு, என் நாளிலே, அது தெரிஞ்சாதான அந்நாளிலே நமக்கு புரியும். 16 படிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோடே படுத்துக்கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்துள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடைய நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். இதுதாங்க அந்நாளிலே. என் நாளிலே என்னை விட்டு சோரம் போய்விடுவார்கள், என்னோடு கொண்டிருக்கிற ஐக்கியத்தை விட்டு விடுவார்கள், என் கூட வைத்திருக்கிற அந்த சிநேகத்தை, சம்பந்தத்தை ஒழித்து விடுவார்கள். அந்நாளிலே என் உடன்படிக்கையை மீறுவார்கள். அப்போ நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். இந்த அந்நாளில் என்று சொல்லுகிற இந்த பதத்திற்கு ஒரு மூல மொழிபெயர்ப்பு வேதம் இப்படியாக சொல்லுகிறது: நீங்கள் இருமனம் உள்ளவர்களாய் குந்தி குந்தி நடப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் மேல் கோபம் கொண்டு. நீங்கள் டபுள் மைண்டடாக இருப்பீர்களானால், அந்த டபுள் மைண்டடை தான் 16 கர்த்தர் மோசேயை நோக்கியே சொல்லுகிறார். நீ உன் பிதாக்களோட என்ன பண்ண போற? செத்து போறன்னு சொல்லலை. நம்மளா இருந்தா சொல்லுவோம். இந்த சாவு, இறப்பு இதெல்லாம் நம்ம வாயிலே சரளமாய் புரளுகிற வார்த்தைகள். கர்த்தர் சொல்றாரு, நீ மரிக்க போறன்னு கூட சொல்லல. உன் பிதாக்களோட நீ நித்திரை பண்ண போகிறாய், படுத்துக்கொள்ள போகிறாய். ராத்திரி 10 மணி ஆச்சுன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? படுப்போம், கொஞ்சம் டயர்டாயிடுச்சு. அதை தான் மோசேயை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிதாக்களோடு படுத்துக்கொள்ள. நீ படுத்துக்கொண்ட பிறகு இந்த ஜனங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டபுள் மைண்டட் ஆயிடுவாங்க. என்னையும் நேசிப்பாங்க, அவங்க சோர மார்க்கமான தேவர்களை பின்பற்றவும் செய்வார்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் என்ன செய்வேன்? இனி நடக்க போறத முன்னாலே சொல்றாரு. மோசே உயிரோடு இருக்கும் பொழுதே சொல்லுகிறார், அவர்களை கைவிட்டு விடுவேன், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடர். இப்ப அவங்க சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினால் அல்லவோ இந்த தீங்குகள் எங்களை தொடர்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில தீங்குகளும் இக்கட்டுகளும் தொடருகிறது என்றால் தொடர்ச்சியா தீங்குதாங்க, தொடர்ச்சியா அடிதாங்க, தொடர்ச்சியா நெருக்கங்கள் தாங்க, தொடர்ச்சியா நாங்க கஷ்டப்படுகிறோம். பணம் இல்லாததினால் வருகிற கஷ்டம் அல்ல, தீங்குகளினால் ஏற்படுகிற மன உளைச்சல் எங்களை தொடர்ந்து பிடிக்கிறது. காரணம் என்ன? இந்த ட்ரைனஸுக்கு என்கிட்ட இருக்குதா? நமக்கு ஒரு டவுட் வருது. இதெல்லாம் வாசிக்கும்போது எனக்கு அந்த தீங்கு வேண்டாம் ஆண்டவர், எனக்கு அந்த நெருக்கம் வேண்டாம் ஆண்டவர்,
எனக்கு அந்த இக்கட்டுகள் வேண்டாம் ஆண்டவர். அப்போ என்கிட்ட அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், ஆவிக்குரிய வறட்சி இருக்குதா இல்லையா, அது தெரிஞ்சிச்சுன்னா தீங்குகளும் இக்கட்டுகளும் தொடருமா தொடராதா என்பதை நானே தெரிந்து கொள்ளுவேன். ஆவியானவர் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவிக்குரிய அந்த வறட்சிக்கு 5 விதமான வெளிப்படையான அடையாளங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நான் சொல்ல இருக்கிற அந்த 5 வகையான காரியங்களிலே ஒன்றுக்கு மேற்பட்டோ நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நாம் எங்கே இருக்கிறோம்? ஆவிக்குரிய வறட்சியிலே இருக்கிறோம். வளர்ச்சியில் இருக்கல. வறட்சியா வளர்ச்சியா, உங்களுக்கு எது வேணும்? அல்லேலுயா. அந்த 5 சைன்ஸ்லே ஒரு அடையாளம் எது என்றால், கெட்ட வார்த்தைகளை பேசுவது. நான் தகாத வார்த்தைகளை பேசினது உண்டானால் என்னை ஏன் அடிக்கிறாய்? யார் கேட்டது? சரி, நீங்கள் யோசிச்சுட்டு வர்றதுக்குள்ள அடுத்த சண்டே வந்துடும். அடுத்த சண்டேயில் 26 கடந்துருவோம் அப்படின்றீங்களா? யூஸ் ஆஃப் பேட் லாங்குவேஜ். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். வேதத்தில் இருக்குது தானே. எபேசியர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். எபேசியர் 4:29 வாசிக்கலாம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அப்போ கெட்ட வார்த்தை பேசுகிறோம் என்றால் நான் யாராக இருக்கிறேன்? ஆவிக்குரிய வளர்ச்சியில் அல்ல, வறட்சியில் இருக்கிறேன். சிலர் நுனே நாக்கில் தகாத வார்த்தைகளை பேசுகிறோம். அது இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடுவார். கண்டிப்பாக மன்னிப்பார். நல்ல வேலை, இது அழுத்தமாக சொல்லுங்க. மன்னிப்பார். மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவர். ஆனால் விதைத்ததிலே அறுவடையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தானே. இந்த ஆவிக்குரிய வறட்சியினுடைய அடையாளமே கெட்ட வார்த்தை. இதை இயேசு என்ன சொல்லுகிறார்? இயேசு நமக்கு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம உள்ளத்தில் இறங்கும். இயேசுவின் பிள்ளைகள் சொல்லுவதை விட இயேசுவே என்ன சொல்கிறாரு எனக்கு அறிந்து கொள்வதற்கு ஆவல் மேலிடுகிறது. வாசிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷம் 6:45. நல்ல மனுஷன். அப்போ நல்லவர் வளருவார்கள், கெட்டவர்கள் வறளுவார்கள். நீங்க வளருகிறீர்களா வறளுகிறீர்களா? வறட்சியா வளர்ச்சியா? அப்ப வளர்ச்சி என்றால் நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்படிப்பட்டது? நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்க. உங்களை நீங்களே பரிசீலனை செய்து கொள்ளுங்க. ஸ்கேன் பண்ணுவோம் தானே. ஸ்கேன் பண்ணணும். இத்தனை தௌசண்ட்ஸ் கொடுக்கணும்னா அத்தனை தௌசண்ட்ஸையும் நகையை மார்ட்கேஜ் பண்ணியாவது பார்க்கிறோம் தானே. கர்த்தர் எளிமையாக உங்களுக்கு இப்போது ஸ்கேனிங் பண்ண வைக்கிறார். உங்களை நீங்களே ஸ்கேன் பண்ணி பாருங்கள். கெட்ட வார்த்தை பேசுகிறீங்களா? அப்போ நீங்கள் யாரு? ஆவிக்குரிய வறட்சியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் வளரும்படி ஆவியானவர் விரும்புகிறார். நல்ல மனிதன் தன் இருதயமாகி, இந்த இருதயத்தை இயேசு ஒரு பொக்கிஷத்திற்கு ஒப்பிடுகிறார். இன்னொரு இடத்துல பவுல் சொல்லுவாரு, இந்த இருதயத்திலே, இந்த மண் பாண்டத்திலே அந்த பரிசுத்த பிரசன்னத்தை வைத்திருக்கிறோமே, பொக்கிஷத்தை வைத்திருக்கிறோமே. ஆவியானவரை பொக்கிஷம் என்கிறார். இயேசு இங்கே சொல்லுகிறார், நல்ல பொக்கிஷத்தில் இருந்து கெட்டதை எடுத்து காட்டுகிறான். நல்லதை தான் அவன் காட்ட முடியும், ஏனென்றால் அவன் வளருகிறவன். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாததை என்ன செய்கிறான்? எடுத்து, ரெண்டு பேருமே எடுத்து காட்டுறாங்க. வறண்டு போன நிலைமையில் இருக்கிறவர்களும் எடுத்து காட்டுகிறார்கள், வளருகிறவர்களும் எடுத்து காட்டுகிறார்கள். நீங்கள் எதை எடுத்து காட்டுகிறீர்கள்? நல்லதையா கெட்டதையா? இருதயத்தின் நிறைவினால் அவன் நீ நல்லவனா இருந்தா நல்லதை பேசுவ, கெட்டவனா இருந்தா கெட்ட வார்த்தை பேசு. முடிச்சிட்டார் கர்த்தர் அங்கே. இயேசு சொல்லுகிற வார்த்தை, யூஸ் ஆஃப் பேட் லாங்குவேஜ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நாம் வறண்டு போய் கிடக்கிறோம். அடுத்த அடையாளத்திற்குள்ளே நான் போகிறேன். லேக் ஆஃப் வர்ஷிப். கர்த்தரை ஆராதிக்கிறதிலே குறைவு உண்டு. நம்ம எப்படிங்க கர்த்தரை ஆராதிக்கிறோம்?
நான் சபையிலே நீங்கள் ஆராதிக்கிறத சொன்னேன்னா நீங்களே ஓடிடுவீங்க. நீங்கள் எப்படி வர்றீங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இங்கே எல்லாம் அட்டண்டன்ஸ் உண்டு. நீங்கள் நினைக்கிறீங்க இது ஏதோ திறந்த மடம், எப்படி வேணாலும் வரலாம், வெளியே போயிடலாம். தப்பாய் நிதானிக்கக்கூடாது. இங்கே எல்லாருக்கும் அட்டண்டன்ஸ் உண்டு. நீ எந்த டைமுக்கு வர்ற, உன் பேரை சொன்னாலே எனக்கு அந்த டைம் தான் ஞாபகம். நல்லா தெரியும். நானும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், ஜனங்களையும் கண்காணிக்க வேண்டும். உங்களை சிசிடிவி கண்காணிக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம் தானே. கர்த்தர் கண்காணிகளாக வைத்திருக்கிறவர்களுக்கு நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு தான். நம்ம எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் லேக் ஆஃப் வர்ஷிப் இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனால் குறைவு. எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம்? நாங்கள் இந்த புதன்கிழமை கூடும்போதெல்லாம் முதல்ல ஒருத்தர் ஆராதிங்கன்னு சொல்கிறது. இப்போல்லாம் 2 பேர் ஆராதிங்க. போக போக எல்லாருமே ஆராதிக்க தான் போகிறோம். வரவே மாட்டாங்க, போர் அடிக்குது. ஏன்னா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுகிறது நம்முடைய நோக்கம் அல்ல. கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எப்படி நீங்கள் ஆராதிக்கிறீங்க, அதை வச்சு உங்களுடைய வளர்ச்சியை நிதானித்து கொள்ளலாம். உங்கள் வீட்டில் வந்து பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. உங்களை ஒட்டு கேட்கணும் அவசியமே இல்லை. யாரோ போடுறாங்க, யாரும் உங்களை பற்றியெல்லாம் பேசலை. எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. கேட்டு பாருங்கள், நான் யார் கூட இருக்கிறேனோ என் வாயிலிருந்து யாரை குறித்தும் தீதொன்றும் வராது. எனக்கு மனசுக்கு டச்சிங்காக இருந்தால் சில நேரங்களில் சொல்லு, அப்படி இருக்கணும் அப்படின்னு. வருத்தங்கள் மிகுதி என்றால் ஜெபிப்பதற்காக சிலர் காரியங்களை பகிர்ந்து கொள். மற்றபடி நாங்கள் யாரை பற்றியுமே பேசுறதில்ல. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு போட்டு கொடுக்குறாங்க. இங்கே போடவும் வேலை இல்லை, கொடுக்கறதுக்கும் வேலை இல்லை. லேக் ஆஃப் வர்ஷிப் அதை காண்பித்து விடும். நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறோம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம். வேதத்தின் அடிப்படையிலிருந்து தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். 9 to 11 வரை வாசிக்கலாம். மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். உங்கள் அன்பானது அறிவிலும் பெருக வேண்டும், எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இந்த நீதியின் கனிகள் இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் வரும். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்தி ஆராதிக்கிறோமோ, அவரை உயர்த்த அதுதான் ஆராதனை. கர்த்தரை எந்த அளவிற்கு ஆராதிக்கிறோமோ, இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியின் கனிகளால் நாம் என்ன செய்யப்படுகிறோம்? நிரப்பப்படுகிறோம். தொடர்ந்து படிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று நம்மை துப்புரவு பணியாளர் இல்ல, துப்புரவானவர்கள், தூய்மையானவர்கள், இடரல் அற்றவர்கள். நம்மிலே எத்தனை பேர் அநேகருக்கு இடரலாய் வாழ்கிறோம். இவங்கள மாதிரி இருந்தா நம்மளும் ஓகே தான் போல. அப்படி நம்மை பார்த்து மற்றவர்கள் இடறி போய்விடக்கூடாது. இவங்கெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கலையேங்க, நல்லா தானங்க இருக்கிறாங்க, நானும் நினைச்சா ஆராதிக்கிறேன், நினைக்கலன்னா விட்டுறேன். இல்லைங்க, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற அந்த நீதியின் கனிகளால் நான் நிரப்பப்பட வேண்டும் என்றால் அவரை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும். அவர் ஆராதிக்க நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வறட்சி நம்மை விட்டு அகன்று போகும். நேரம் கடந்து போகிறபடியினாலே நான் முடிக்கிறேன். தலைகளை தாழ்த்துவோம். மீதியை வருகிற நாட்களிலே தியானிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நம்ம கொஞ்சம் நம்மையே ஆராய்ந்து பார்ப்போமே. நாம் வறண்டு போய் கிடக்கிறோமா, அல்லது வளருகிற அனுபவத்திலே காணப்படுகிறோமா, அல்லது வளர்ச்சியிலே வாஞ்சை இருக்கிறதா? நான் வளர வேண்டும் என்கிற ஆசை என்னிடத்திலே இருக்கிறது. ஆண்டவர் சொல்வார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்கிட்ட வாப்பா, வேற எங்கேயும் போகாத, என்கிட்ட வந்தேனா உன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும்.
நதிகள் ஓடுங்க. நீங்கள் அதை கற்பனையில் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புரண்டு ஓட வேண்டுமா? வறட்சி இருந்தால் எப்படி ஓடும்? ஆண்டவரே, நான் வளர வாஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இடைப்பட்டது என்றால் நாம் நம்முடைய இருக்கைகளை விட்டு எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் சத்தம் நம் செவிகளில் விழுந்திருக்கும் என்றால் கர்த்தர் மகத்துவமானவர், தம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணுகிறவர், தம்முடைய புயத்தின் வல்லமையை நமக்கு காண்பிக்கிறவர். Thank you Lord. Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் வளர விரும்புகிறேன் ஐயா. என்னை அறியாமலேயே வறட்சி என்னிடத்திலே காணப்படுகிறது. தீங்குகளும் இக்கட்டுகளும் என்னை தொடருகிறது. நீர் எங்கள் நடுவிலே இராததினால் அல்லவோ. எங்கள் நடுவிலே நீர் இருக்கணும்பா. எனக்குள்ளே நீர் தங்கி இருக்கணும் ஐயா. ஆண்டவர் அழைப்போமா? வாரும் ஐயா போதகரே, வந்து என் கூட தங்கி இரும். ஹல்லேலூயா. நம்மிலே எத்தனை பேர் போதகராகிய இயேசுவை அழைக்கிறோம்? அழைக்கிறவர்கள் வானாதி வானவருக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி, போதகரே என்கிட்ட வாங்கப்பா. ஆண்டவர் சொல்லுவாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் எதை கற்றுக்கொள்ளுகிறோம்? எதை கற்றுக்கொள்ளுகிறோம்? சாந்தத்தை, மனத்தாழ்மையை நான் வாஞ்சிக்கிறேன். கெட்ட வார்த்தை அப்பப்போ என் வாயிலிருந்து வருதே. வறட்சியான சூழ்நிலை அல்லவா என் மூலமாய் வெளிப்படுகிறது. அவனவன் வாய் அவனவன் இருதயத்தின் நிறைவிலிருந்து பேசும் என்று சொல்லி இருக்கிறீரே. என் இருதயத்தை நீர் நிறைத்தருளும் ஐயா. உம்முடைய மகிமை நிறைந்த பிரசன்னம் நிறைக்கட்டும் ஐயா. ஹல்லேலூயா. நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம். உம்மில் மகிழ்கிறே நான், என்னை தருகிறே. உம்மில் மகிழ்கிறே நான், என்னை தருகிறே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். என்னிடத்திலே பேசின இயேசையா, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க சத்தத்தை நான் கேட்டு
உங்க சித்தத்தின் மையத்திலே என்னை வைக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னை சிநேகிதர் என்கிறீரே. இந்த அழுக்கு படிந்த நபரை உம்முடைய சிநேகம் எப்படி ஆளுகை செய்யும் ஐயா. நானும் அப்பா உம்முடைய மாதிரியை பின்தொடர, நீர் எனக்கென்று வைத்து போயிருக்கிற அடிச்சுவடுகளை பின்தொடர கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யுங்கப்பா. ராஜ்யபாரம் பண்ணுங்கப்பா, ராஜரீகம் பண்ணுங்கப்பா. நாங்கள் பூரிப்பாய் மகிழ்ந்திருப்பதே எங்களை குறித்த உம்முடைய சித்தம் அல்லவா? நாங்கள் சரியாய் உம்மை விசுவாசித்து பரிசுத்தப்படுத்துகிற ரீதியிலே உம்மை கனம் பண்ண கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்கள் இருதயங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிற முறைமையை எங்களுக்கு கற்றுக்கொடுங்கப்பா, கற்றுக்கொடுங்கப்பா. எங்களுடைய போதகரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை அதற்கேற்ற பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. தேவ வசனம் இவர்கள் விசுவாசத்தோடு கேட்டபடியினாலே இவர்களுக்கு உள்ளே பலன் செய்வதாக. நீர் அப்படியே செய்கிற தேவனாய் இருக்கிறதற்காக உம்முடைய ஸ்தானாபதிகளின் வார்த்தையை நிலைப்படுத்துகிறவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். கனம், மகிமை, துதி எல்லாம் உமக்கே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நம்மோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென்.